ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. நம்ம பார்க்க போகிறது யூமின்கான ஒரு பிஎல் மூவி தான். ஆல்ரெடி யூமின்கான பிஎல் மூவி இருக்குது. பார்ட் 2 நான் தர வேண்டியது இருக்குல்ல. ஸோ அது டுடே அப்லோட் ஆகிடும்டா. சரி, இப்போ நம்ம மூவியை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய வீடு தான். அந்த வீடு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டை சுற்றியும் அவ்வளோ ஃப்ளவர் ட்ரீஸ்னு பார்க்க ரமிப்பாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு அழகான ஒரு க்யூட்டான பையன் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். அப்போது ஒருத்தர் உள்ளே வந்து, சார் என்ன சார், பாஸ் உங்ககிட்ட இருந்து இந்த பேப்பரில் சைன் வாங்கிட்டு வர சொன்னார் சார். என்கிட்ட சைன் வாங்கிட்டு சொன்னானா? அப்படி என்ன பேப்பர் அது? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், நீங்களே படித்து பாருங்கன்ட்டு அந்த பேப்பர்ஸை கொடுக்க அந்த க்யூட்டான பையனும் அந்த பேப்பர்ஸை வாங்கி பார்க்குறான். பார்த்தா அது ஒரு டிவோர்ஸான பேப்பர். அந்த பேப்பர்ஸை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரம் கோவம் வருது. அதே கோவத்தோட அங்கே நின்றுட்டுருக்கோம். நான் பார்த்து, என்ன ரகு இதெல்லாம்? என்ன இது டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க? என்ன இதெல்லாம்? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், பாஸ் தான் சார் உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னார். ஓ, உங்கள் பாஸுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? என்னை டிவோர்ஸ் பண்ண நினச்சிட்ருக்காரா? அவர் டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்தா நான் டிவோர்ஸ் பண்ணிவிடுமா? அப்படியெல்லாம் டிவோர்ஸ் பண்ண முடியாது. அவராக வருவாராம், என்னை மேரேஜ் பண்ணுவாராம், 1 இயர் என் கூட வாழ்வாராம், வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போது டிவோர்ஸ் கொடுப்பாராம். என்னை பார்த்தா என்ன உன் பாஸுக்கு பைத்தியக்காரமே தெரியுதா? போய் சொல்லு உன் பாஸ்கிட்ட. என்னாலாம் சைன்லாம் போட முடியாது. நான் சைன் போட்டோடனே அவன் சந்தோஷமாக இருக்கான்னு பார்க்குறேன்னா, அவன் சந்தோஷம் இருக்க நான் விடவே மாட்டேன். சைன் போடவே முடியாது. அப்படி சைன் வேணும்னா உன் பாஸ் இருக்கான் பாரு, அவனை வர சொல்லு. எதுக்கு பயந்துக்கிட்டு ஒன்றை அனுப்பி வச்சுருக்கான்? ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட சிஓ இருந்தால் மட்டும் போதாது, கட்டினா பொண்டாட்டிக்கிட்ட தைரியமாக பேச தெரியணும். தைரியம் இல்லாதவன், ஒரு கோழை, ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு நான் சைன் போடணுமா? சைன்லாம் போட முடியும்னு போய் சொல்லு அந்த வேக்காடு மண்டைக்கிட்ட. சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? வேறு எப்படி பேச சொல்கிற ரகு? வேறு எப்படி பேச சொல்கிற? அப்படி தான் பேசுவேன். உனக்கு வேணால் அவன் பாஸாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் புருஷன். அப்படி தான் நான் பேசுவேன். போய் அவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லு, நான் இப்படியே பேசணும் இப்படியே சொல்லுன்ட்டு அந்த பையனும் கடுப்போடு பேசி முடிச்சு அந்த பேப்பரை தூக்கி எறிகிறான். ரகுவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. புருஷன் பண்ணிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம தானே பாடுறோம், எல்லாம் நம்ம நேரம்ட்டு அந்த பேப்பர்லாம் பொறுக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த பையனை ரொம்ப டென்ஷனா, ஹோ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவன் சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்க்குறேண்ணா. என் சந்தோஷத்தை கெடுத்துட்டு இவனுக்கு என்ன சந்தோஷம்? மட்டும் சந்தோஷமாக இருப்பியா? நான் இருக்க விட்டுவேனா? விட மாட்டேன் சுகம், விடவே மாட்டேன். இந்த லைஃப்லாம் நான் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன்டான்ட்டு இந்த பையனும் ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த சைட் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி எல்லாருமே பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியான சிஇஓவான சுகா அம்மா கெத்தாக உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ முக்கியமான ஃபைல்ஸை பார்த்துட்ருக்கான். அப்போ டோர் லாக் பண்ண சத்தம் கேட்குது. எஸ் கம்மிங்னு சொல்ல, அப்போ டோரை ஓப்பன் பண்ணி உள்ள ரகு வந்து, சார். என்ன ரகு, சைன் வாங்கிட்டீங்களா? இல்லை சார். ஏன் சைன் வாங்கலை? சார் அவர் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். சைன் போட மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னானா இல்லை வேறு ஏதாச்சும் சொன்னானா? சார் அது வந்து என்ன ரகு தாங்கிறீங்க? பரவாயில்ல, எதுவும் தானே சொல்லுங்கள். சார் அவர் உங்களை கழுவி ஊற்றுனா சார். கழுவி ஊற்றுனானா? அதான் எனக்கு தெரியுமே. என்ன கழுவி ஊற்றுனா கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். சார் அது பரவாயில்ல சொல்லு ரகு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார்ன்ட்டு ரகு நடந்தது எல்லாம் சொல்ல சுகாக்கோ பயங்கர கோவம் வருது. ஓ, இவ்வளோ பேசியிருக்கானா? எனக்கு தைரியம் இல்லையா? எனக்கு திமிர் இல்லையா? சரி நீங்கள் பார்த்துருவோன்ட்டு போ ரகு, கார் ரெடி பண்ணு, நான் 5 நிமிஷம் வரேன்னு சொல்ல ரகுவோ பயந்துக்கிட்டு இன்னைக்கு கச்சேரி இருக்குடா மாட்டினாடான்ட்டு ரகுவும் போய் கார் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துலேயே சுகா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வெளில வரான். ஆஃபீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரையும் கடந்து நேராக காரில் போய் உட்காரான். சுகா காரில் உட்காந்த உடனே கார் மின்னல் வேகத்தில் போகுது. மின்னல் வேகத்தில் போன கார் நேராக போய் நின்ன இடம் சுகாவோட வீடு தான். கார்லேருந்து இறங்கின சுகா அதே வேகத்தோட வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனால் அங்கே அழகாக க்யூட்டாக ஒரு பையன் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். சுகா மறைச்சிக்கிட்டே போய் அந்த பேப்பர்ஸ் எடுத்து அங்கே டேபிள் மேலே போட அவனும் கண்டுக்காமல் டிவியை பார்த்துட்ருக்கான். சுகாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்படியே முறைச்சிக்கிட்டே, ஜிமீன் இந்த பேப்பரில் சைன் போடு, ஜிமீன் பேப்பரில் சைன் போடு, டேய் நான் பேசுறது உனக்கு காதில் விழலை, பேப்பரில் சைன் போடுடா, சைன் போடுன்னு சுகா கத்திகிட்டு இருக்கான். ஜிமின்னு கண்டுக்காமல் சீரியஸ் மாற்றிட்டுருக்கான்.
சுகாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ரிமோட்டை பிடுங்கி டிவி ஆஃப் பண்ண ஜிமினுக்கு பயங்கரமாக கோவமாக வருது. திரும்பி சுகாவை மறைச்சி, அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளோ முக்கியமான சீரியஸ் தெரியுமாடா அது? இந்த சீரியஸ்க்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமாடா? அதை போய் ஆஃப் பண்ணிடா முட்டா பயல. அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாமல் எனக்கு பைத்தியம் பிடிக்கும்டா, பைத்தியம் பிடிக்கும். உனக்கு ஏதாச்சும் இருக்கான்ட்டு ஜிமின் பயங்கரமாக கத்துறா. சுகாக்கு அதுக்கு மேலே கோவம் வருது. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? நீ என்ன சீரியஸ் பார்த்துட்ருக்க? எனக்கு சைன் போடு. இங்கே பேர், என்னெல்லாம் சைன் பண்ண முடியாது, தள்ளு. நான் சீரியஸ் பார்க்கணும். இது எவ்வளோ பெரிய முக்கியமான சீரியஸ் தெரியுமாடா? இந்த சீரியஸ்க்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க தெரியுமா? இன்றைக்கி தானே அந்த சீரியஸை ரிலீஸ் பண்ணானுங்க. ஆசாசியாக இருந்தாண்டா இன்றைக்கி பார்க்கலான்னு. என் ஆசையில் மண்ணாளி போட்டியே. உனக்கு இப்போ என்னடா வேணும்? எனக்கு இப்போ என்ன வேணுமா? சைன் தான் வேணும். சைன் போடு. சைனெல்லாம் போட முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. முதல்ல என் வழியை விட்டு எட்டப்போ. நான் இந்த சீரியஸாக பார்த்தே ஆகணும். எவ்வளோ ஃபேமஸான சீரியஸ் தெரியுமா? பிஎல்னாலே சும்மா தாறுமாறாக இருக்கும். அதுவும் இந்த பிஎல் சீனப்போ ஃபுல்லாகவே ஹாட் சீன் தான்டா. அதில் இருக்கிற ஹீரோவை பார்க்கணுமே, அப்பப்பப்பப்பா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக சும்மா கெத்தாக இருக்கான்டா. அவனை பார்த்தாலே அப்படியே உடம்புக்குள்ளே என்னென்னமோ பண்ணுதுடா. உனக்கும் ஏதாச்சும் பண்ணுன்னு பார்த்தேன். உனக்கு தான் கீழே எதுவும் வேலை செய்ய மாட்டுது. இந்த சீரியலாச்சும் பாரு, அப்போயாச்சும் கீழே ஏதாச்சும் வேலை செய்தான்னு பார்ப்போன்ட்டு ஜிமின் நக்கலாக சொல்ல சுகாக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்படியே முறைச்சிக்கிட்டே, ஜிமின் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல இஷ்டமே கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம். மரியாதை சைன் போடு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஹோ, என்கிட்ட பேசுறது உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை? அப்புறம் எதுக்குடா அங்கே நின்றுட்டுருக்க? போய் அந்த பிஸ்னஸே கட்டி அழுவு. யார் வேணான்னு சொன்னது? உன்னை யார் இப்போ இங்கே வர சொன்னது? உன் மூஞ்செல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. நீயே தாண்டா இங்கே வந்து நின்றுட்டுருக்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடா, ஒரே வெறுப்பாக இருக்குன்ட்டு ஜிமின் ஒரு பக்கம் கத்திட்டுருக்கான். சுகாக்கு ரொம்ப கோவம் வருது. சுகா கிட்ட வந்து, ஜிமின், என்னுடைய பேஷன்ஸை நீ ரொம்ப சோதிக்கிற. ஒழுங்கு முறையை சைன் போடு, இல்லைன்னா நான் யாரும் காட்ட வேண்டியது வரும். ஹோ, என்னையே நீங்கள் மிரட்டுறீங்க. அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு ஜிமின் வேகமாக மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். 2 ரிங்கி கூட ஃபுல்லாக போயிருக்காது. அதங்கிட்டே கால் அட்டன் ஆகி, சொல்லு மை டியர், ஒன்லி ஒன் டியர் பிரதர்னு கேட்க, இந்த பக்கம் ஜிமினோ ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். ஜிமின் அழுத்தம் கேட்டோடனே அந்த சைடு டென்ஷன் ஆகி, ஜிமின் இப்போ என்னாச்சு? எதுக்கு அழுவுற? எதுக்கு அழுவுறன்னு கேட்க, ஜிமினோ தேம்பி பிரதர் 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 பிரதர்னு அழுதுகிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் இருந்தவனுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஜிமின், என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டுருக்க? இதுதான் என்ன பிரச்சனை? உன்னை யாராச்சும் சொன்னாங்களா? யாராச்சும் அடிச்சாங்களா? சொல்லு ஜிமின், சொல்லு. உன்னை யார் கஷ்டப்படுத்துன்ட்டு நீ எதுக்காக அழுவுற? சுகா எங்கே போயிருக்கான்? சுகா உனச்சு சொன்னான்னு கேட்க, ஜிமின் சுகா பேர் சொன்னோன்னு இன்னும் தேம்பி அழுகுறான். ஆப்போசிட்டில் இருந்தவனுக்கும் ரொம்ப கடுப்பாகுது. ஜிமின், அழாதடா. நீ அழுதா நான் தாங்க மாட்டேன்னு தெரியல. என்னாச்சு சொல்லு. இன்னும் இருக்கும்போது நீ அழலாமா? நீ அழுகுறது என்னால் தாங்க முடியாதுன்னு தெரியல. நீ அழாத ஜிமின், நீ அழாத. உன்னை யார் கஷ்டப்படுத்துகிறாங்க மட்டும் சொல்லு. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த சுகாவே இருந்தாலும் சரி, நான் பனிஷ்மெண்ட் பண்ணுறேன். நீ சொல்லுடா, யார் பண்ணதுன்ட்டு ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கவனா பயங்கரமாக கத்திகிட்ருக்கான். ஜிமினும் அழுதுகிட்டே, அண்ணா அண்ணா, சுகா என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறேன்னா, நான் டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொன்னேன்னா சைன் போட சொல்லி நீ டோர்ச்சர் பண்ணுறானா? நான் எப்படின்னா டிவோர்ஸ் பண்ணுவேன்? நீ சொன்னேன்னா நான் சுகாவை முயற்சி பண்ணிக்கினேன். நீ இப்போ அவன் என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், சைன் போடுன்னு டோர்ச்சர் பண்ணிகிட்ருக்கானா? நான் எப்படி அவன் இல்லாமல் இருப்பேன்? என்னால் முடியாதுன்னு சொன்னால் என்னை திட்டுறானா? அடிக்க வரானான்ட்டு ஜிமின் ஓவராக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சுகாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. சுகா மனசில், பார்த்தியா எப்படி நடிக்கிறான்னு? இவனை போய் எல்லாரும் நல்லவன்னு சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு தானே தெரியும் இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பிடிச்சவனு. உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிமினல் புத்தியும் இவன்கிட்ட இருக்குதுன்ட்டு சுகா பயங்கரமாக புலம்பிகிட்ருக்கான். சுகா பக்கத்தில் நின்றுட்டுருக்க ரகுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்கன்ட்டு. ரகு ஒரு வித ஆச்சரியத்தோடையே ஜிமினை பார்த்துட்ருக்கான். ஜிமின் வர தேம்பி அழுதுட்ருக்கான். பிரதர் சீக்கிரமா பிரதர், என்ன அன்னைக்கிறான், நான் சைன் போட மாட்டேன், நீ வந்து சொல்லு சுகா கிட்ட,
சுகா இல்லாமல் இந்த ஜிமின் இருக்க மாட்டான்னு நீ சொல்லு பிரதர்ன்ட்டு ஜிமின் தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கான். ஆப்போசிட்டில் இருந்தவனுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கர கோவம் வருது. ஹோ, அந்த சுகா உன்னை இவ்வளோ பண்ணிகிட்ருக்கானா? அவனுக்கு நான் யாரும் தெரிஞ்சிருந்தோம் என் பிரதர் மேலே கை வச்சிருக்கானா? இந்த ஜங்குக் பிரதர் மேலே கை வச்சா என்ன நடக்குன்னு அந்த சுகாவுக்கு நான் காட்டுறேன். என்னை பற்றி தெரிஞ்சிருந்தோம் உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டானா? இதோ ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வந்துடுறேன் ஜிமின், நீ பயப்படாத ஜிமின், அண்ணன் வந்துகிட்டே இருக்கன்ட்டு ஜங்கு காலை கட் பண்ணுறான். கால் கட் பண்ணோடனே ஜிமின் கெத்த சோஃபாவில் உட்காந்து சுகாவை பார்த்து வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு மறுபடியும் ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் பண்ணிகிட்ருக்கான். சுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஜிமினை முறைச்சிட்டே நிற்க ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. மறுபடியும் சீரியஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்த சைட் பார்க்கலாம். கால் கட் பண்ண ஜங்குக் கோவமாங்கன்னு கிளம்ப அப்போ அவனுடைய ஸ்வீட்டட் ஒய்ஃப் வந்து, ஜங்குக் எங்கே இவ்வளோ கோவமாக போயிட்டுருக்க? யார் ஃபோன் பண்ணது? எது இவ்வளோ டென்ஷனாக இருக்க? தயாங், ஜிமின் தான் கால் பண்ணான். ஜிமினா, என்னாச்சு? ஜிமின் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணான்டா. சுகா ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானா, டிவோர்ஸ் கேட்டு அவனை தொல்லை பண்ணிகிட்ருக்கானா, அடிக்க வரானா, ஃபோன் பண்ணி அழுவுறான். என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் போகிறேன், போய் அந்த சுகாவுக்கு இந்த ஜங்குக் யாருன்னு காட்ட போகிறேன். ஜங்குக், ஏன் நானும் வரேன், என்ன கூப்பிடாம போகிறேன்? ஜிமின் எனக்கு குழந்தைன்னு மட்டும் கிடையாது, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கூட. என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மேலே கையை வச்சனுக்கு இந்த தயாங்க யாருன்னு காட்ட வேணாம், நானும் வரேன் ஜங்குக். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவங்க நம்ம யாருன்னு காட்டலான்ட்டு ஜங்குக்கும் தயாங்கும் கோவமாக அங்கே போகிறாங்க. இவங்க கோவத்தை பார்த்தா சுகா இன்னைக்கு தப்பிக்க மாட்டான் போல இருக்குது. என்ன நடக்க போதோ, சரி அதையும் பார்க்கலாம். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். ஜிமின் ஆர்வமாக அந்த சீரியஸை பார்த்துட்ருக்கான். சுகாவுக்கும் ரொம்ப கடுப்பாகுது. வந்த கோவத்துக்கு மறுபடியும் டிவி ஆஃப் பண்ணிவிட ஜிம்மினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சுகாவை பார்த்து, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எதுக்குடா நான் தொல்லை பண்ணிகிட்ருக்க, இங்கேருந்து வெளில போய் தொலையேண்டா, உன் மூஞ்ச பார்க்கவே கடுப்பாக இருக்குது, நிம்மதியாக டிவி கூட பார்க்க விட மாட்டியா, வந்துட்டான் தொல்லை பண்ணுறதுக்குன்ட்டு மறுபடியும் ஜிமின் எரிஞ்சு எரிஞ்சு விடுறான். சுகாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்படியே முறைச்சிக்கிட்டே, தபர் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல விருப்பமே கிடையாது, நீ சைன் போட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, நான் போய் என்னுடைய வேலையை பார்ப்பேன், எனக்கும் இந்த தொலைலேருந்து விடுதலை கிடைக்கும். ஹோ, நான் உனக்கு தொல்லையா? நான் உனக்கு தொல்லையா? அதனால தான் விடுதலை கேட்குறியா? நல்லா கேட்டுக்கோ, நான் உனக்கு லைஃப் லாங் தொல்லையாக தான் இருக்க போகிறேன். நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறதில்ல. உன்னுடைய லைஃப் என்கிட்ட மட்டும்தான். நீ என்கிட்ட தான் மாட்டிக்கின்னு சீரழிய போகிறேன். ஜிமின், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நீ லிமிட்டு மீறி போயிட்டுருக்க. எனக்கும் ஒரு லிமிட் இருக்குது. என் லிமிட்டை தாண்டினா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன பண்ணுவ நீ? உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்கிக்கோ. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட மாட்டேன், போட முடியாது, போதுமான்ட்டு ஜிமின் எழுந்து கோவமாக ரூமுக்கு போவேன். சுகா வந்த கோவத்துக்கு ஜிமினை பிடிச்சி எடுக்க ஜிமின் ஸ்லிப்பாக ஆகி அப்படியே சோஃபாவில் விடுறான். சுகா கிட்ட வந்து ஜிமின் நெக்க பிடிச்சி, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ மதிக்காமல் ரூமுக்கு போவேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியகாரமே தெரியுதா? சொல்லு, பைத்தியகாரமே தெரியுதா? உங்ககிட்ட பேசுறதே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல, உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. ஒழுங்கு மரியாதை சைன் பண்ணி கொடுத்துட்டு மரியாதை உங்கள் வீட்டு பக்கம் போ, என்னை டென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு சுகா ஓவராக கத்திகிட்ருக்கான். ஜிமினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்படியே சுகாவே முறைச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். அங்கேருந்து கிளம்பின தயாங்கும் ஜங்குக்கும் அவ்வளோ வேகமாக வந்த நின்ன இடம் சுகாவோட வீடு தான். கார்லேருந்து இறங்கினவங்க வேகமாக உள்ளே வந்தா அங்கே நடக்கிற காட்சியை பார்த்து 2 பேர் அரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா சுகா ஜிமின் நெக்க பிடிச்சிட்டு இருப்பான். கரெக்டாக அதே சமயம்தான் ஜங்குக்கும் தயங்கும் உள்ளே வந்திருப்பாங்க. சுகா ஜிமின் கழுத்தை பிடிச்சிக்கிறத பார்த்த உடனே ஜங்குக்கு பயங்கரம் கோவம் வருது. வந்த கோவத்துக்கு நேராக போய் சுகாவை இழுத்து அவன் கன்னத்திலே பலான்னு அரைகிறான். அரிஞ்ச வேகத்தில் சுகா தடுமாறி கீழே விடுறான். அப்போது தயாங் ஓடி போய் ஜிமினை ஹக் பண்ணி, ஜிமின் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்துட்டோம், எல்லாம் சரியாயிடும், இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு ஜிமினை கவுண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் பச்சை புள்ள மாதிரி ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். தயக் 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 சுகாக்கு ஏன் தயாக்கு என்ன பிடிக்கல, நான் என்ன பண்ணேன் தயாக், நீங்களாம் சொன்னீங்க தானே நான் இவனை கட்டிங்கன்னா, ஆனால் இவன் எனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ட்ரீட் பண்ணுறான் தயாக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு ஜிமின் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கான். சுகாக்கு ரொம்ப கடுப்பாகுது. கோவமாக எழுந்து நின்று ஜங்குவை பார்த்து முறைச்சி, இங்கே பாரு ஜங்குக், நினைக்கிற மாதிரியும் உன் தம்பி சாதாரண ஆள்லாம் கிடையாது,
சரியான நடிகன், கிரிமினல் பிடிச்சவன், பச்சோந்தி, இந்த மாதிரி நிறைய சொல்லலான்ட்டு சுகா அடிக்கிட்டே போவ. ஜங்குக்கு ரொம்ப கடுப்பாக வருது. ஓடி போய் சுகா சட்டையை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ திமிருந்தா என் தம்பியை பற்றி என்கிட்டே சொல்லுவேன்? என் தம்பியை பற்றி நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் தம்பியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தான் என் பிரதரை பற்றி எதுவும் தெரியல. அவன் எவ்வளோ க்யூட்டு தெரியுமா? அவன் எவ்வளோ சாஃப்ட் தெரியுமா? அவனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவனை பற்றி புரிஞ்சுக்க தெரியாமல் நீ இருந்துட்டு என்கிட்ட வந்து என் தம்பியை பற்றி சொல்லிட்டு இருக்கியா? ஆ சுகா, உன்னை நான் நல்லவன் நினச்சி தான்டா என் தம்பி உனக்கு கட்டி கொடுத்தேன். ஆனால் நீ ஏன்னா இப்படி நடந்துக்கிற? எனக்கு புரியல சுகா. நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ ஏன் என் தம்பி விஷயத்தில் மட்டும் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் ஒத்துக்கிறேன், பிஸ்னஸ் விஷயமா நீ என்கிட்ட வரும்போது பிஸ்னஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணா என் தம்பியை நீ கட்டிக்கணும்னு சொன்னேன். உனக்கும் வேறு வழி இல்லாமல் என் தம்பியை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் இல்லைன்னா சொல்லலை. அதுக்காக என் தம்பி இவ்வளோ கஷ்டப்படுத்துவியா? சொல்லு சுகா, இவ்வளோ கஷ்டப்படுத்துவியா? நான் கட்டி கொடுக்கும்போது சொன்னா இல்லையா, அவன் ஒரு குழந்த மாதிரி, அவனுக்கு எதுவும் தெரியாது, அவனை செல்லமாக வளர்த்துட்டோன்னு நான் விட்டு 10 டைம் நான் சொன்னேன். சொல்லி தானே கட்டி கொடுத்தேன். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா? சொல்லு சுகா, இதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா? என் தம்பியை கஷ்டப்படுத்துறது இல்லாமல் அவன்கிட்ட டிவோர்ஸ் கேட்குற? ஓ, போதுன்ற அளவுக்கு என்கிட்ட எல்லா பணத்தையும் வாங்கிட்ட, பிஸ்னஸையும் சக்ஸஸ் ஆகிட்ட. இனிமேல் என் தம்பி உனக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டான். அதனால தான் டிவோர்ஸ் பண்ணுற? சொல்லு சுகா, அதனால தான் டிவோர்ஸ் பண்ணுற? நீ வச்சுக்கிற எல்லா பிஸ்னஸும் சரி, அதில் எல்லாமே என்னுடைய மணி தான் இருக்குது. ஐ மீன் என் பிரதரோட மணி. என் பிரதர் இல்லாமல் உன்னால் ஒன்றையும் கிழிச்சிருக்க முடியாது சுகா, அதை மறந்துடாத. அப்புறம் என் பிரதரை மட்டும் நீ கழட்டி விடணும்னு நினச்ச, ஓவர் நைட்டில் உன் பிஸ்னஸ் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடும். நான் யாருன்னு தெரியல, என்னை பற்றி தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணும் பிஸ்னஸ் ஒரு நைட்டில் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். காட்டுட்டுமான்ட்டு ஜங்குக்கு ஓவராக மிரட்டிருக்கான். சுகாக்கா ரொம்ப கடுப்பாகுது. பைத்தியக்கார கூட போய் மாட்டிக்கிட்டேன்டான்ட்டு அவன் மாதிரி டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். அப்போது ஜிமின் ஓடி வந்து, அண்ணா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. சுகாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் அப்படி தான்ண்ணா. இப்போ கோமா பேசுவார், அப்புறம் வந்து என்கிட்ட சாரி கேட்பார். நீ இவ்வளோ டென்ஷன் ஆகாதண்ணா, நீ எதுவும் பண்ணாதண்ணான்ட்டு ஜிமின் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கான். சுகாக்கா, அடா பாவிங்களா, என்ன குடும்பம்டா இது? ஒருத்தன் நடிக்க மேலே நடிக்கிறான், ஒருத்தன் புட்டா பீஸாக இருக்கிறான்ட்டு சுகா ரொம்ப கடுப்போடு நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு சுகா, என் தம்பி தான் உனக்கு எல்லாமே. உனக்கு ஒய்ஃபு, அம்மா, அப்பா, பிரதரு எதுவானாலும் இருக்கட்டும், எல்லாமே என் தம்பி தான் உனக்கு. என் தம்பியை தவிர வேறு யாரும் உன் லைஃப்பில் வரவிட மாட்டேன்ட்டு ஜங்குக் ஓவராக மிரட்டிகிட்ருக்கான். சுகாக்கும் ரொம்ப கடுப்பாகுது. ஜங்குக் சட்டையை பிடிச்சி, என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்ன நினச்சிட்ருக்கீங்க? அவன் என்னமோ என் டார்ச்சர் பண்ணுறான், பார்த்ததுக்கு நீ வந்து டார்ச்சர் பண்ணுற. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உங்களால் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சுகா ஓவராக கத்துறான். ஜங்குக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தயாங்க்கு ரொம்ப கடுப்பாகுது. தயாங் வேகமாக எழுந்து வந்து பாக்கெட்லேருந்து கன் எடுத்து சுகாவை பார்த்து நீட்டி, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் ஹஸ்பண்ட் மேலே கை வச்சிருப்பேன்? நான் யாருன்னு தெரியல சுகா. என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் என் கண் எதிர்க்கே என் ஹஸ்பண்ட் மேலே நீ கையை வச்சிருப்ப. உன்னை இப்பயே சுட்டு தள்ளிடுவேன். ஜிம்மினுக்காக பார்த்துட்ருக்கேன்ட்டு தயாங் பயங்கரமாக கத்துறான். தயாங் கத்துறத பார்த்தோன்னே சுகாக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பயம் வருது. ஜங்குக்கு மேலே இருந்து கை எடுக்கிறான். தயாங் முறைச்சிட்டு, அந்த பயம் இருக்கணும். என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட மோதணும்னு நினைக்காத, சில்லாக செதைச்சிடுவேன்ட்டு தயாங் ஓவராக மிரட்டிட்டு அப்படியே போய் ஜிமின் பதில் உட்காந்துட்ருக்கான். சுகாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப டென்ஷனாக ஆகுது. அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்கான். அப்போது ஜங்கு கிட்ட வந்து, சரி சுகா, உனக்காக ஒரு சான்ஸ் தரேன். அந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சான்ஸ் தெரியுமா? இந்த 1 மந்த் நானும் என்னோடய ஸ்வீட் ஒய்ஃபும் இங்கே தான் தங்க போகிறோம். நீயும் ஜிமினும் இங்கே தான் தங்க போகிறீங்க. நீ வீட்டுக்கு வர மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் சுகா. இந்த 1 மந்த் நீயும் ஜிமினும் ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருக்கணும். இந்த 1 மாதம் நீ அவனோட ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தும் உனக்கு அவனை பிடிக்கலனா நீ என்ன என்கிட்ட கேட்குறது? நானே உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன், போதுமா? 1 இயராக அவன் கூட இருக்கேன். இந்த 1 இயராகவே எனக்கு அவனை பிடிக்காமல் இருக்கும்போது இந்த 1 மந்த்லேயே எனக்கு அவனை பிடிச்சிட போது? கண்டிப்பாக பிடிக்க போகிறதில்ல.
நீங்களாவே உங்களுடைய லிட்டில் பிரதருக்கு டிவோர்ஸ் வாங்கி தர போகிறீங்க. எனக்கு இந்த டீலிங் ஓகேன்ட்டு ஷுகா ரொம்ப கெத்தாக சொல்கிறான். ஜங்குக்கு இவ்வளோ ஸ்மிட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே தான், பட் ஒரு கண்டிஷன் இருக்குது. காலையில் நீ என்ன டைமுக்கு வேணால் ஆஃபீஸ் போகலாம், ஆனால் ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சுன்னா நீ வீட்டுக்கு வந்துடணும். இதை ஒன்றை மட்டும் பண்ணால் போதும், ஓகேவான்னு கேட்க ஷுகாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்கிறான். ஓகே டீலிங் ஓகே, இப்போ எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா இருக்க போகிறோம். பார்க்குறேன் நீ எப்படி என் தம்பிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக போகிறேன்ட்டு ஜங்குக்கு திமிரா சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஷுகாவும் அதே திமிரோட அதையும் தான் பார்க்கலாம். இந்த ஷுகாவை உன் தம்பி கரெக்ட் பண்ணுறான்ட்டு அவனும் கெத்தாக சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறான். ஜிமினும் தயாங்கும் ஒன்றும் புரியல, மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் இதை யோசிச்சுட்டு தயாங்கா ஜங்குக்கா நான் என்ன சொல்லிட்டு போகிறான், 1 month வரைக்கும் நான் ஷுகா கூட தான் இருக்கணுமா? ஆமாம், நீ ஷுகா கூட தான் இருக்கணும். இதில் என்ன புதுசாக கேட்குற? நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது வரைக்கும் நான் ஷுகா கூட தனியாக இருந்ததில்லை. என்ன, இது வரைக்கும் ஷுகா கூட நீ தனியாக இருந்ததில்லையா? இருந்ததில்லை. அப்போது இத்தனை நாள் எங்கே இருந்த? நான் ஒரு ரூமில் இருப்பேன், அவன் ஒரு ரூமில் இருப்பான். நாங்கள் 2 பேரும் சரி பேசிக்க கூட மாட்டோம். என்ன, பேசிக்க கூட மாட்டிங்களா? இது எதுக்கு எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை? இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லணுமான்ட்டு தான் சொல்லலை. ஜிமீன், நீ என்ன குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்க? உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? கல்யாணம் எதுக்குடா பண்ணி வைக்கிறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவன் கூட தங்க மாட்டேன். இங்கே பாரு, நீ அவன் கூட ரூமில் தான் தங்கி ஆகணும். இதுக்கப்புறம் வச்சு பேசுனா உனக்கு கொண்டுடுவேன்ட்டு தயாங்க மிரட்டிட்டு எழுந்து வெளில போயிடறான். ஜிமின் பாவமா மேலே ரூமையே பார்த்துட்ருக்கான். அவன் மனசில் ஐயோ, அவன் கூட ஒரே ரூமில் ஒரே பெட்டா, எப்படி அதெல்லாம் இருக்க முடியும்? எனக்கு தான் அவனை பிடிக்காதுன்ட்டு ஜிமின் ஓவராக குழம்பிகிட்ருக்கான். இப்போ வெளில பார்க்கலாம், ஜங்குக்கு வெளில ஏதோ தீவிரமாக யோசிச்சிட்ருக்கான். அப்போ தயான் பக்கத்தில் வந்து ஜங்குக்குன்னு கூப்பிட ஜங்குக்கும் திரும்பி அவனுடைய லிட்டில் ஒய்ஃபை பார்த்து என்ன தயாங், என்ன உன்னை கேட்காம இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டேன், உனக்கு ஓகே தானே? ஜங்கு, நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். உன் பேச்சுக்கு இந்த தயாங் தான் மறு பேச்சு பேச மாட்டேல்ல, அப்புறம் என்ன என்கிட்ட கேட்குற? கேட்க மாட்டேதான், இருந்தாலும் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்ல. எனக்கு ஓகே தான், எனக்கு எங்கே இருக்குன்னு முக்கியம் இல்லை, என் கூட நீ இருக்கியான்னு தான் முக்கியம். மற்றபடி எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு தயங்க ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கும் தயங்க எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி பேபி நீ ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறடா. நான் ஸ்வீட்டு தானே, அதனால தானே நைட்டு இந்த ஸ்வீட்டை நீ டெய்லியும் சாப்பிட்ற. உண்மை தான், இந்த ஸ்வீட்டை சாப்பிட்லனா நைட்டு எனக்கு தூக்கமே வர மாட்டுதுன்ட்டு ஜங்குக்கும் தயாங்கும் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்ருக்காங்க. அப்போது தயாங் ஜங்கு கிட்ட ஒன்று சொல்கிறான். ஜங்கு, என்னடா ஷுகாவும் ஜிமினும் இது வரைக்கும் ஒன்றா இல்லைன்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், ஜிமின் இப்போ தான் சொன்னான், நான் ஏன் ஷுகா ரூமில் தங்கணும், இது வரைக்கும் நான் அப்படி தங்கினதில்லை, தனியாக தானே இருக்கேன்னு சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்க இது வரைக்கும் 2 பேரும் ஒன்றாவே இருந்ததில்லை, ஏன் சரியாக பேசிக்க கூட இல்லைடா. எனக்கு அப்பயே சந்தேகம் இருந்துச்சுடா, அதனால தான் இந்த 1 month டைம் எடுத்தேன். 1 month 2 பேரும் ஒரே ரூமில் தங்கினா கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் வரும்டா. என் பிரதரோட க்யூட்னஸில் கண்டிப்பாக ஷுகா விழுந்துருவேண்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டு ஜங்குக்கு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிகிட்ருக்கான். தயங்க எதையும் யோசிச்சுட்டு இதெல்லாம் நடக்குமாடா, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் நடக்கும், இது வரைக்கும் 2 பேரும் தள்ளி தள்ளி இருந்துட்டாங்க, அதனால ஃபீலிங்ஸ் இல்லை. 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தால் கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் வர கண்டிப்பாக சான்ஸ் இருக்குடா. நம்ம தான் இங்கே இருக்கோம்ல, நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம்? 2 பேரும் ஃபீலிங்ஸ் வர வைக்க தான் இருக்கிறோம். ஜங்குக்கு இதெல்லாம் சரியாக வரும்னு எனக்கு தோணலடா. அதெல்லாம் கரெக்டாக வரும் தயாங்கா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றையும் ஒரீட் பண்ணிக்காத. ஷுகா ரொம்ப நல்லவன், அவனுக்கு ஜிமின் தான் கரெக்டாக இருப்பான். ஜிமினும் ரொம்ப க்யூட்டு தான், என்ன கொஞ்சம் பிடிவாதக்காரன், கொஞ்சம் அடம் பிடிப்பான், மற்றபடி அவனும் ரொம்ப நல்லவன் தான்டா. 2 பேருமே சூப்பர் மேட்ச் தான்டா. என்ன 2 பேரும் புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வந்துடுச்சுன்னா நம்மளாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேடான்ட்டு ஜங்குக்கு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிகிட்ருக்கான். தயாங்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நைட் ஆகுது. ஜிமின் தீவிரமாக சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். ரூமுக்கே போகல, பயமாகுது, ஏன்னா டிபிள் அங்கே இருக்குதுல்ல, ஐந்துட்டே உட்காந்துட்ருக்கான். அப்போது கரெக்டாக ஜங்குக்கும் தயாங்கும் உள்ளே வராங்க. ஜிமின் இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு ஜங்குக்கு போய் பக்கத்தில் உட்காந்து என்னாச்சுடா, என்ன யோசிச்சுட்ருக்கேன்?
அது அது ஒரு ரூமுக்கு போகணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். சரி போய் குளிச்சுட்டு வா. அது அது சுகா இருக்கான். சுகா இருந்தால் என்ன, உன் புருஷன் தானே? அண்ணா. என்ன அண்ணா? உன் புருஷன் தானே? அப்புறம் என்ன அண்ணன் ஒன்னுன்ட்ருக்க? போய் குளிச்சுட்டு வா. நான் போக மாட்டேன். எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. யார்? உனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. டேய், எனக்கு தெரியாத என் தம்பியை பார்த்தி நீ எதுக்கு பயப்பட மாட்டேன்னு? போடா, போய் குளிச்சுட்டு வா. அதங்காட்டியும் உன்னுடைய லிட்டில் ஃப்ரெண்டு சமைச்சு வைப்பான், வந்து சாப்பிட்லாம் போ. தயாங் சமைக்க போகிறானா? ஆமாம், தயாங் தான் சமைக்க போகிறான். அதில் என்ன இருக்குது? நீ சமைச்சு வையன். உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. இப்போ என்ன, அண்ணன் சமைக்கணும் அவ்வளோதானே? நான் சமைச்சு வைக்கிறேன், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போன்ட்டு ஜிமினை வலுக்கட்டையமாக ரூமுக்கு அனுப்பி விட்றாங்க. ஜிமினும் பயந்துக்கிட்டே போய் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் சுகா ஹாயாக உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் சுகாவை பார்த்துட்டு வீட்டில் இருந்தால் வேறு என்ன கிழிக்கும், இதை தான் கிழிக்கும்ன்ட்டு ஜிமின் முனங்கிட்டே போய் அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வாஷ்ரூம் போயிடறான். ஜிமின் வந்ததெல்லாம் சுகா கண்டுக்கவே இல்லை. அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே லேப்டாப்பில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே ஜிமின் குளிச்சுட்டு ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு ஹாயாக வெளில வரான். வெளியில் வந்த ஜிமின் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நேராக மிரர் முன்னாடி போய் நின்று ஒரு டவலை எடுத்து ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இத்தனை நாள் அவன் தனியாக இருந்ததால் அதே நினப்பிலேயே அவன் ஹாயாக ரூமில் நின்றுட்டுருக்கான். சுகா இருக்கிறதே அவன் மறந்துட்டான் தான் சொல்லணும். ஹாயாக மிரர் முன்னாடி நின்றுட்டு டவலால் ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் நேரத்தில் சுகா தண்ணி தாகமாக இருக்குன்ட்டு தண்ணி குடிச்சு திரும்ப அங்கே ஜிமின் நிற்கிற கோலத்தை பார்த்து சுகா கண்ணு ரெண்டும் பெருசாக விரியுது. அப்படியே வச்சுக்கண்ணு எடுக்காமல் ஜிமின் பாடியே பார்த்துட்ருக்கான். பேக் சைடு தான் பார்க்குறான், முன் சைடு இன்னும் பார்க்கல. பேக் சைடு பார்த்துக்கே தான் பையன் அரண்டு போயிட்டுருக்கான். முன் சைடை பார்த்தா விழுந்துடும் போல் இருக்கு. ஜிமின் அப்படி கியூட்டாக நின்றுட்டுருக்க. சுகா அப்படியே எழுந்து நிற்கிறான். எழுந்து நின்ன உடனே மிரரில் ஜிமினுடைய பாடி ஃபுல்லாகவே தெரியுது. அவனுடைய ஐஸு, நோட்ஸு, இயரு, லிப்ஸு, ஜஸ்ட்டு, ஸ்டொமக்குன்னு எல்லாமே கிளியராக தெரியுது. சுகா அந்த பாடியை வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். அவன் மனசில் ஒரு மாதிரியாக இருக்குது, படபடன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹார்ட்டெல்லாம் வேகமாக பம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. சுகாவுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. ஜிமின் பாடியே பார்த்துட்ருக்கான். ஜிமின் சுகா ஒன்றும் நோட் பண்ணல. ஹாயாக நின்று அவனுடைய பாடி அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சுகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐஸ் அங்கேருந்து திருப்புன்னு பார்க்குறான், ஆனால் அவனால் திருப்ப முடியல. வச்சக்கண்ணு எடுக்காமல் ஜிமினியே பார்த்துட்ருக்கான். ஜிமின் டவலால் அவனுடைய நீளமான நெக்கு, அப்புறம் ஜெஸ்ட்டு, ஸ்டொமக்குன்னு ஒவ்வொரு இடத்தெல்லாம் டவலால் வெயிட் பண்ணும்போது சுகாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே வச்சக்கண்ணு எடுக்காமல் ஜிமினியே பார்த்துட்ருக்கான். அவனை பார்க்க சுகாவுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, ஒரு மாதிரி பண்ணுது. திடீர்னு ஏதோ ஃபீல் ஆகி கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்த்துட்டு ஐயோயோ, என்ன இது புதுசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஃபீல் ஆனது இல்லையே, எதுக்கு இல்லாமல் இப்போ திடீர்னு எழுந்து நிற்கிது, ஐயோயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்ட்டு சுகா திருதுன்னு முடிச்சிட்ருக்கான். கரெக்டாக அதே நேரத்தில் ஜிம்னு திரும்ப அங்கே சுகா நிற்கிறத பார்த்துட்டு, டேய் நீ என் ரூமில் என்னடா பண்ணுற, எப்படா வந்தேன்னு கேட்க. சுகா மறைச்சிக்கிட்டே, ஏண்டா நீ ரூமுக்குள்ளே வரும்போது நான் இங்கே உட்காந்துட்டு நீ பார்க்கல, பார்த்துட்டு தானே குளிக்க போனேன், இப்போ வந்து எனக்கு கேள்வி கேட்குற. ஆமாம், பார்த்துட்டு தான் குளிக்க போனேன், ஆனால் மறந்துட்டியான். முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்துறா. இப்படியே கொஞ்ச நேரம் நின்ன நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. என்னது? ஒன்றும் இல்லை, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றி தோலை. இப்படி உடம்ப கட்டி என்னை மயக்கலான்னு பார்க்குறியா? இந்த சுகா அதெல்லாம் மயங்க மாட்டேன்ட்டு சுகா கெத்தாக பேசிட்டு வாஷ்ரூம்குள்ளே ஓடிறான். சிமினும் திருதுன்னு முடிச்சு என்ன சொல்லிட்டு போகிறான். நான் இவனை மயக்கிறது தான் இப்படி நிற்கிறேனா, எனக்கு வேறு வேலையே இல்லையான்ட்டு அவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போயிடறான். சுகா பாத்ரூமில் ஓனவன் மூச்சு வாங்க மிரர் பண்ணி நின்று, ஐயோ என்ன இப்படி இருக்கான், 1 இயராக அவன் கூட இருக்கேன், ஆனால் அவனை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது என்னென்ன தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது. எத்தனையோ முறை இந்த முகத்தை பார்த்துருக்கேன், அப்போல்லாம் அழகாக தெரியாதவன் இன்றைக்கி ஏனோ தெரியல இவ்வளோ அழகாக தெரியிறானேன்ட்டு சுகா புலம்பிகிட்ருக்கான். கொஞ்சம் நேரத்துலேயே தன்னை சமாதானப்படுத்தி வாஷ்ரூம்லேருந்து வெளில வந்து லேப்டாப்பில் மறுபடியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வெளில பார்க்கலாம், ஜங்குக்கும் தயாங்கும் ரொம்ப 2 பேரும் சேர்ந்து ஸ்வீட்டாக சமைச்சிட்ருக்காங்க. ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிட்டே சமைச்சிட்ருக்காங்க.
சின்ன சின்ன ஹக்கு கிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சமைச்சிட்ருக்காங்க. அப்போது கரெக்டாக ஜிமின் அங்கே வந்து இவங்க பண்ண ரொமான்ஸை பார்த்து, போதும் போதும் உங்கள் ரொமான்ஸ் அப்புறம் வச்சுக்குங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமேட்டு வச்சுக்குங்க உங்கள் ரொமான்ஸை. டேய் ஜிமினா, உனக்கு என்ன வயிற்றுச்சலாக இருக்கா? என் ஹஸ்பண்டா, நான் ரொமான்ஸ் பண்ணுவேன், உனக்கு தான் புருஷன் இருக்கால, நீ போய் பண்ணு, யார் வேணும்னு சொன்னது? இங்கே பாரு தயாங்கா, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. யார்? நான் ஓவராக பேசுகிறேன்னா? நீ தானே ஓவராக பண்ணிகிட்ருக்க. என் புருஷன் நான் கொஞ்சிறேன், கொஞ்சி முடிச்சுட்டு தான் சமைச்சு எடுத்து வருவேன். உனக்கு பொறுமை இல்லைன்னா நீ சமைச்சிக்கோ, இல்லையும் உன் புருஷனை சமைக்க சொல்லு. அதுவும் முடியலன்னா நீயும் உன் புருஷனும் போய் கொஞ்சிக்குங்க, யார் வேணாம் சொன்னதுன்ட்டு. தயாங் ஓவராக பேச ஜிம்னுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்படியே முறைக்க ஜங்குக் பைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஜிமின் நீ வெயிட் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் நான் ஃபுட்டை எடுத்துன்னு வந்தேன்னு சொல்ல, ஜிமின் ஓகே சொல்லிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் தயாங்க பார்த்து, எதுக்குடா அவங்ககிட்ட வம்புக்கு போகிற, அவன் எப்படி முறைக்கிறான் பாரு. சும்மா இரு ஜங்குக்கா, இப்படியெல்லாம் பேசினாதான் அவனுக்கு ஏதாச்சும் தோணும். எப்படி இருக்கான் பாரு, இவெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. சரி சரி வீடு வீடுன்ட்டு 2 பேரும் சேர்ந்து ஃபுட்டை சமைச்சு எடுத்து போய் டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. வச்ச உடனே ஜிமின் பிளேட் எடுத்து சாப்பிட போவ, ஜங்குக் தடுத்து, என்ன பண்ணுற? பசிக்குதுன்னா சாப்பிட போகிறேன். பசிக்குது சாப்பிட போகிறேன், உனக்கு புருஷன் இருக்கால, போய் உன் புருஷனை கொண்டு வா. அண்ணா அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிடுவானா, எனக்கு பசிக்குதுண்ணா நான் சாப்பிட்றேன். டேய் போடா, போய் சாப்பிட கூட்டு வா. என்ன பழக்கம் இது, புருஷன் இருக்கும் போது நீ சாப்பிட்றது? அண்ணா போய் கூட்டுவான்னு சொன்னேன். சரி போகிறேன்ட்டு ஜிமினை எழுந்து நேராக ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் பார்த்தான், சுகா இன்னும் லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமினுக்கு கடுப்பாகுது, எப்போ பார்த்தாலும் அந்த லேப்டாப்டே கட்டின்னு அழுகுறான்ட்டு கடுப்போட போய் சுகா பண்ணிட்டு இருக்கான். சுகா அவனை கண்டுக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க ஜிமினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அதே கடுப்போட, சுகா சாப்பிடவா, சுகா சாப்பிடவா, சுகா உன்னை தான் சாப்பிடவான்னு கூப்பிட்டேன். சுகா அவன் கூப்பிட்றத கண்டுக்காமல் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கான். ஜிமினுக்கு கடுப்பாகுது. லேப்டாப்பை பிடிங்கி தூக்கி கடாச்சிட்டு, கூப்பிட்றல்ல சாப்பிடவான்னு, ஏன் என் மூஞ்ச பார்த்து பதில் பேச மாட்டியா? டேய் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டீலிங் தெரியுமா அது? ஃபைல் பார்த்துட்ருக்கேன், அசால்ட்டு தூக்கி கடைசிற. உன்னை போய் நான் வெட்டியாக இருக்கேன்? ஆமாப்பா, நீங்கள் வெட்டியில் தான். சாப்பிட்டுட்டு வந்து உங்கள் ஒர்க்கை பாருங்கள். என்ன இது புதுசாக இருக்குது, சாப்பிடலாம் கூப்பிட்ற? இந்த 1 வருஷத்தில் நீ என்னை சாப்பிட்டு கூட கேட்டதில்ல, இது என்ன புதுசாக இருக்குது? எனக்கு என்ன உன்னை கூப்பிடணும் ஆசையா? என் அண்ணன் தான் உன்னை கூட்டுவான்னு தொல்லை பண்ணுறான், அதெல்லாம் வந்தேன். அதென்ன பார்த்தேன், இல்லை நீயாச்சும் வந்து கூப்பிட்றதாச்சும். இப்போ நீ வரியா இல்லையா? எனக்கு பசிக்கல, நான் வரல. நீ வந்து தான் ஆகணும். நீ வரலன்னா எங்கள் அண்ணன் எனக்கு சோறு தர மாட்டான் வான்ட்டு சுகா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். சுகாக்கும் வேறு வழி இல்லாதால ஜிமின் பின்னாடியே போகிறான். 2 பேரும் போய் டைனிங் டேபிளில் உட்காறாங்க. எல்லாம் உட்காந்த உடனே தயாங் பிளேட் எடுத்து ஜங்குக்கு ஃபுட்டு எடுத்து வைக்கிறான். ஃபுட்டு எடுத்து வச்சுட்டு அவனும் பிளேட் எடுத்து ஃபுட்டு வச்சு சாப்பிட்ருக்கான். ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு, தயாங்கா எனக்கு ஃபுட்டு எடுத்து வைக்கல, நீங்கள் 2 பேரும் வச்சு சாப்பிட்டுருக்கீங்க, எனக்கு ஃபுட்டு கொடு. உனக்கு ஃபுட்டு வேணும்னா நீ போட்டு சாப்பிடு, யார் வேணான்னு சொன்னது? என்ன தயாங்கா அண்ணனுக்கு மட்டும் வச்சேன், என் புருஷனுக்கு நான் ஃபுட்டு வச்சேன், உனக்கு வேணால் நீ வச்சுக்கோ, அதே மாதிரி உன் புருஷனுக்கும் நீ தான் ஃபுட்டு வைக்கணும், எடுத்து வை. என்ன அவனுக்கும் நான் தான் வைக்கணுமா? ஆமாம் நீ தான் வைக்கணும், எடுத்து வைன்னு சொல்ல ஜிமின் கடுப்போட பிளேட் எடுத்து சுகாவுக்கு வச்சு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறான். சுகாவுக்கு சிரிப்பாக வருது, அதெல்லாம் சிரிக்காமல் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்ருக்கான். ஜிமினும் முறைச்சிக்கிட்டே ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றான். 4 பேருமே சைலண்ட்டாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ஜங்குக்கும் தயங்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிச்சன் போயிடுறாங்க. சுகா எழுந்து ரூமுக்கு போயிடறான். ஜிமின் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் தயாங்கும் கிச்சனில் இருக்கிற வசூஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை நீட் பண்ணிவிட்டு வெளில வந்தா அங்கே ஜிமின் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்குறத பார்த்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான் பார். இந்த நேரத்தில் எவனாச்சும் நான் டிவி பார்ப்பானா, இவெல்லாம் எப்படி தான் எனக்கு தம்பியாக இருக்கணும்னு தெரியலன்ட்டு ஜங்குக்கு திட்டிகிட்டே ஜிமின் பக்கத்தில் போய், ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க? அண்ணா இந்த சீரியஸ் பார்த்துருக்கியா? இந்த சீரியஸ் செம்மையாக இருக்குண்ணா, எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா, மை ஃபேவரட் சீரியல், எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது, அவ்வளோ ரொமான்டிக் லவ் ஸ்டோரினான்ட்டு ஜிமின் அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு ரொம்ப கடுப்பாக ஆகுது, அப்படியே முறைச்சிட்ருக்கான். தான் அண்ணன் முறைக்கிறத பார்த்த உடனே ஜிமின் லைட்டாக முகத்தை சுருக்கி, என்னாச்சுண்ணா ஏன் முறைக்கிறேன், நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா? பின்ன தப்பாக சொல்லாமல் வேறு என்ன சொல்லிகிட்டு இருக்க? புருஷன் கூட சந்தோஷமாக வாழணும்னு பார்த்தா இங்கே உக்காந்து சீரியஸ் பார்த்துட்ருக்க, சீரியஸ் பார்க்காட அவனுக்கு நான் கட்டி கொடுத்தேன், புதுசாடா நீ?
அண்ணா என்னென்ன பண்ண சொல்கிற? அவன் சரியான ரோபோ பிடிச்சவனா, திமிரு பிடிச்சவன். அவனுக்கு போய் என்னை கட்டி கொடுத்துட்டு என்னை ஏன்னா போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு வேற பையனே கிடைக்கலையான்ட்டு ஜிமின் கடுப்போடு பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு, ஜிமின் ஷுவா பற்றி உனக்கு தெரியாது, ரொம்ப நல்ல பையன். அவன் எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? ஆமாம், ரொம்ப ஸ்வீட்டு தான். உனக்கு என்ன தெரியும்? நான் தானே அவன் கூட இருக்கேன், எனக்கு தான் தெரியும் அவன் எப்படிப்பட்டவன். சரியான சிடுமூஞ்சி ரோபோட் அவன். டேய் அப்படிலாம் சொல்லாதடா. அப்படி தான் சொல்லுவேன். சரி எழுந்து ரூமுக்கு போ. நான் போக மாட்டேன். ஜிமீன் டென்ஷன் ஆக்காமல் ரூமுக்கு போ, போய் தூங்கு. அண்ணா நான் வேறு ரூமில் படுத்துக்கிட்டா? ஜிமீன் கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதை போய் சுகர் கொடுரு. எதுக்குன்னா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷமே ஆனாலும் எங்களுக்குள்ள ஃபீலிங்ஸே வராதுன்ட்டு ஜிமின் எழுந்து ரூமுக்கு போவேன். அப்போது தயாங் பின்னாடி வந்து ஜிமின் கூப்பிட, ஜிமின் திரும்பி, என்ன தயாங்கா, இந்த பால் எடுத்துகிட்டு போய் சுகா கொடு. நான் ஏன் கொடுக்கணும்? நீ தாண்டா கொடுக்கணும். நீ தான் பொண்டாட்டி, நானா பொண்டாட்டி? எடுத்தும்பி குடுறா. என்ன தயாங்கா, அண்ணனும் நீயும் சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கன்ட்டு ஜிமின் கடுப்போட அந்த பாலை வாங்கிட்டு ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போனால் சுகா வழக்கம் போல் லேப்டாப்பில் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். ஜிமின் கடுப்பாகி, இவன் ஒருத்தன் என்னை கட்டிக்கிறது பார்த்தா லேப்டாப்பே கட்டின்னு இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் அது கூட தான் இருக்கான்ட்டு ஜிமின் கிட்டே போய், சுகா இந்தா, என்னது இது? பால். எனக்கு வேண்டாம். வேண்டாண்ணா என்ன அர்த்தம்? எடுத்து வந்தாச்சுல, குடி. அதான் வேண்டான்னு சொல்கிறலடா, அப்போ எதுக்கு டார்ச்சர் பண்ணுற? எனக்கு என்ன உன்னை டார்ச்சர் பண்ணணுன்னு ஆசையா? இதை குடிச்சிட்டு உட்காந்து ஒர்க் பண்ணு. என்ன என்னைக்கு இல்லாமல் புதுசாக அக்கறைலாம் வருது? அக்கறையெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. இந்த பால் குடிச்சா குடி, குடிக்கலாம் போன்ட்டு பாலை தூக்கி டேபிளில் வச்சுட்டு ஜிமின் போய் பெட்டில் படுத்துக்கிறான். சுகாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். வெளில பார்க்கலாம், ஜங்குக்கும் தயாங்கும் பதுங்கி பதுங்கி எங்கேயோ போகிறாங்க. தயாங்கு ஒன்றும் புரியல. ஜங்குக்கா எங்கடா போகிற? வா சொல்கிறேன் தயாங்கன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டோட பேக் சைடு போய் அங்கே இருக்கிற மெயின் ஆஃப் பண்ண உடனே அந்த வீடு ஃபுல்லாக இருட்டாயிடுது. இருட்டான உடனே தயாங் பயந்து போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு தயாங்க டைட்டாக ஹக் பண்ணி, என்ன சொல்லலாம், பயமாக இருக்கா? பயமாக இருக்குது. இப்போ எதுக்கிட்ட நீ லைன் ஆஃப் பண்ண? எதுக்கு லைன் ஆஃப் பண்ணனா? இப்போது நீ பயந்து என்னை ஹக் பண்ணலை, அதே மாதிரி தான் ஷுகாவும் ஜிமினும் ஹக் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். ஜங்குக்கா, இப்போ நீ என்ன வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியுதாடா? ஏன் தெரியுதே, மாமா வேலை பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என்ன பண்ணுறது, நல்லா தான் இல்லை. என் தம்பி சந்தோஷமாக இருக்குன்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். என்னமோ போட, ஆனால் நல்லா தான் இருக்குதுலன்ட்டு தயாங் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்னும் இறுக்கி ஹக் பண்ணிக்கிறான். உள்ளார பார்க்கலாம், பவர் போன உடனே ஜிமின் பயந்து போய் கத்துறான். சுகாக்கு ஒன்றும் புரியல. டேய் இப்போ எதுக்கிட்ட கத்துற? சுகா எங்கே இருக்கு? சுகா என்கிட்ட வா சுகா. டேய் இப்போ எதுக்கிட்ட கத்துற? சுகா எனக்கு இருட்டான் பயம். சுகா வா சுகான்னு ஜிமின் கத்திட்டே இருக்கான். சுகாவும் எழுந்து ஜிமின் பக்கத்தில் போய் ஜிமினத்தோட ஜிமின் பயந்து போய் சுகாவை எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே பெட்டில் டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. சுகாக்கா ஒன்றும் புரியல, என்னடா புஸ்குன்னு எடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டேன்னு ஒரு மாதிரி திருதுன்னு முடிச்சிட்ருக்கான். இருட்டில் ஜிமின் தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். சுகாக்கா ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறது தெரியாமல், ஜிமின் என்னாச்சு, ஏதோ நடுவுற? சுகா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சுகா, என்னை விட்டு எங்கேயும் போகாத சுகா, ரொம்ப பயமாக இருக்குது சுகான்ட்டு அழுதுகிட்டே சுகாவை இறுக்கி அணைச்சிக்கிறான். சுகாவும் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணி, ஒன்றும் இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் பக்கத்தில் தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு இங்கே பயப்படுற? உன் புருஷன் உன் பக்கத்தில் இருக்கேன், நீ பயப்படாதன்ட்டு ஜிமினை அப்படியே காம் டவுன் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிய முழுங்குறான். சுகாவும் ஜிமினை காம் டவுன் பண்ணிக்கிட்டே, சரி நான் இருக்கேன்ட்டு ஜிமினை காம் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜிமினும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸை மூடி சுகா நெஞ்சிலே தூங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஜிமின் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடான். கொஞ்ச நேரத்தில் கழிச்சு பவரும் வந்துடுது. பவர் வந்த உடனே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் ஒரு குழந்தை மாதிரி தன்னை அணைச்சி படுத்துக்கிறத பார்த்துட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணி, டேய் இத்தனை நாளாக உன்னை பார்க்கும்போது கோவக்காரன் திமிரு பிடிச்சேன்னு நினச்சேன்டா, ஏனடா குழந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயப்படுற? இருட்டுனா உனக்கு இவ்வளோ பயன்னு எனக்கு இன்றைக்கி தாண்டா தெரியும், இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்துச்சுல, நீ எவ்வளோ ஸ்வீட்டாக பண்ணுறன்ட்டு ஜிமினோட அந்த பன்னு மாதிரி இருக்கிற கன்னத்தை
அப்படியே கிள்ளிட்டு எழுந்துக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அவனால் எழுந்திருக்க முடியல. ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். சுகாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் கை எடுக்க பார்க்குறான். ஆனால் ஜிமின் எடுக்காமல் இன்னும் இறுக்கி பிடிச்சிக்கிறான். சுகாவும் சிரிச்சிட்டு, அப்போது இன்றைக்கி என்னை ஒர்க் பண்ண விட மாட்டேன், இப்படியே என்னை பிடிச்சி வச்சுக்க போகிற, இதுவும் நல்லா தான் இருக்குது, இது வரைக்கும் உங்ககிட்ட நெருங்கணும்னு நினச்சதில்ல, இப்போது உன் பக்கத்தில் இப்படி இருக்கேன், என்னமோ தெரியல, ஆனால் பிடிக்க தான் செஞ்சுருக்குன்ட்டு சுகாவும் ஏதோ யோசிச்சுட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேருமே நல்லா இழுத்து பொதி தூங்கிட்டு இருக்காங்க. சுகா ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஜிமினும் சுகா நெஞ்சு மேலே தலை சாஞ்சி அவனை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி ஜிமின் தான் முழிக்கிறான். ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுகா ஃபேஸ் தான் தெரியுது. சுகா இவர்கிட்ட பார்த்த உடனே ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இவன் இவன் என்ன பண்ணுறான், இவன் எதுக்கு பக்கத்தில் இருக்கிறான்ட்டு ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் பதட்டமாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நார்மலாகி சுகாவே பார்க்குறான். சுகா ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜிமின் சுகா கண்ணை தொட்டு பார்த்து, என்ன நீ இவ்வளோ க்யூட்டாக இருக்க, முடிச்சிருக்கும்போது ரோபோ மாதிரி இருக்க, தூங்கும்போது ஏன் நீ இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்க, உன்னை இவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு ஜிமின் சுகா ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு லைட்டாக ஹார்ட் பீட் அதிகமாக மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு என் ஹார்ட் இப்படி துடிக்குது, என்ன ஆச்சு திடீர்னு இதுக்கு, ஐயோ ஒன்றும் புரியலையேன்ட்டு ஜிமின் குழப்பத்தோட சுகா ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். சுகா இன்னும் எழுந்திருக்காம நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜிமின் லைட்டாக சுகா கிட்டேருந்து விலக பார்க்குறான். ஆனால் முடியல, ஏன்னா சுகா டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சுகா மேலேயே அப்படியே சாஞ்சி மறுபடியும் படுத்துட்ருக்கான். கொஞ்சம் நேரம் ஆகுது. சுகா மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜிமின் தூங்கிட்டு இருக்கான். சுகா பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி, குட் மார்னிங் ஜிமின், எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற முதல் கிஸ். மேரேஜ் ஆகி 1 இயர் கழிச்சு தான் நான் உனக்கு கொடுக்குற முதல் கிஸ். ஆனால் என்ன, இந்த கிஸ் நீ ஃபீல் பண்ண மாட்டேன், நீ தான் தூங்கிட்டு இருக்கேன்ட்டு தன்னை அணைச்சி படுத்துட்ருக்க ஜிமினை மெதுவாக விலக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு சுகா எழுந்து வாஷ்ரூம் போயிடறான். சுகா எழுந்து வாஷ்ரூம் போன உடனே ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஹார்ட்டெல்லாம் படபடன்னு வருது. எழுந்து உக்காந்து அவனுடைய ஃபோர்ஹெட்டை தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்துட்டு, என்ன நடந்துச்சு இப்போது, சுகா எனக்கு கிஸ் பண்ணானா, ஏன் கிஸ் பண்ணா, எதுக்கு கிஸ் பண்ணா, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையேன்ட்டு ஜிமின் அப்படியே குழப்பத்தோடையே உக்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே சுகா குளிச்சுட்டு ஒரு டவலை மட்டும் வேறு பண்ணிட்டு வெளில வரான். வெளியில் வந்தால் அங்கே ஜிமின் உட்காந்துட்ட பார்த்துட்டு சுகா கண்டுக்காமல் போய் மிரர் நின்றுட்டுருக்கான். ஜிமின் வாயை பொழந்து சுகா பாடியை பார்த்துட்ருக்கான். ஐயோ என்ன இவன் பாடி எப்படி இருக்குது, போ செம்மையாக இருக்கே, நான் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லையே, இத்தனை நாளாக சீரியஸில் வர பசங்களை தான் ஹேண்ட்ஸம்னு நடிச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் புருஷன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பேன்னு நான் நடிச்சு கூட பார்க்கலேன்ட்டு ஜிமின் சுகாவை பார்த்து ஜொல்லு வடிச்சிட்ருக்கான். சுகா ஜிமின் பார்க்குறதெல்லாம் கண்டுக்காமல் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸுக்கு தேவையான ஃபைல் லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுகாவே பார்த்துட்ருக்கான். சுகா கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன நினச்சான்னு தெரியல, திரும்பி வந்து ஜிமினை பார்த்து, நான் ஆஃபீஸ் போகிறேன், போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன், பத்திரமா இரு, அதிகமாக டிவி பார்க்காத, சாப்பிடுன்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போகிறான். ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இவனுக்கு திடீர்னு அக்கறையெல்லாம் பேசுகிறான், இந்த மாதிரிலாம் பேச மாட்டானேன்ட்டு ஜிமின் திருன்னு முடிச்சிட்ருக்கான். சுகாவும் கிளம்பி ஆஃபீஸ் போயிடறான். ஜிமின் அதே யோசனையோடு குளிச்சுட்டு கீழே வரான். கீழே வந்தால் அவனோட ஸ்வீட் பிரதரும் எல்லாத்தையும் சமைச்சு டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக வந்து டைனிங் டேபிள் உக்காரான். ஜங்குக் ஜிமினை பார்த்து, என்னடா ஆச்சு, ஏன் சைலண்ட்டாக இருக்க, இன்றைக்கி என்ன நம்ம செஞ்சுருக்கேன், எல்லாம் உனக்கு பிடிச்ச டிஷ்ஷு தான், அதுவும் உனக்கு பிடிச்ச சிக்கனில் நான் பல ஐட்டம் செஞ்சுருக்கேன் ஜிமின், சாப்பிடுன்னு சொல்ல ஜிமின் எதுவும் பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். தயங்க ஒன்றும் புரியாமல் ஜிமின் பக்கத்தில் போய், ஜிமின் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயாங்கா, சும்மாதான். என்ன சும்மாதான்,
ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா சரியா நைட்டு தூங்கலை. அதுவும் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. ஓ அப்படியா? சரி சாப்பிட்டு போய் தூங்கு, எல்லாம் சரியாயிடும்ன்ட்டு ஜிமினுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜிமினுக்குன்னா தெரில, சாப்பிடணும்னு தோணவே இல்லை. ஒரு மாதிரியாக இருக்குது. அவனுக்கு பிடிச்ச சிக்கனில் பல ஐட்டம் இருக்குது. இருந்தும் அவனால் சாப்பிட முடியல. ஏதோ யோசிச்சிட்டே இருக்கான். அரை வயிறாக சாப்பிட்டுட்டு ஜிமின் எழுந்து பால்கனியில் போய் நின்றுட்டுருக்கான். உங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் தயாங்க பார்க்க, தயாங்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக ஜிமின்கிட்ட போய் நிற்கிறான். ஜிமின் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். தயாங் ஜிமினி மேலே கையை போட்டு, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? தயாங்கா நான் உன்னை கேட்கட்டா? கேளு. நீ என்னைக்காச்சும் அண்ணனை வீட்டு சாப்பிட்ருக்கியா? உன் அண்ணனை வீட்டு நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்படியே உங்கள் அண்ணன் வெளியில் போயிட்டாலும் நான் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பிடவே தோணுண்டா. அது வரைக்கும் எனக்கு சாப்பிடவே தோணாது. ஏன் தயாங்கா அண்ணனை கேட்டு தான் சாப்பிடணுமா? ஏன் நீ முன்னாடியே சாப்பிட்டா என்ன? இங்கே பாரு ஜிமினா, உனக்கு ஒரு விஷயம் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் அண்ணனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் அண்ணன் தான் எனக்கு உலகமே. உங்கள் அண்ணன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அண்ணன் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்பயே வரைக்கும் நான் ஒரே மாதிரி தானே இருக்கேன். ஆமாம், நமக்கு பிடிச்சவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க தோணும். அவங்க சாப்பிட்லன்னா நம்மளுக்கும் சாப்பிட தோணாது, நம்மளுக்கும் பசிக்காது. இது ஒரு வகையான லவ்வுடா. என்ன இது லவ்வா? ஆமாம், இது லவ்வு தான். யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்ம சாப்பிடாமல் இருக்கோம், அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோன்னா இதுக்கு பேர் என்னடா? லவ் தான். நானும் அப்படி தான். ஜங்குக்கு வெளியில் போயிட்டானா, சாப்பிட்டானா, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் இப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அவனுக்கு பிஸ்னஸ் வந்துச்சுன்னா அவனுக்கு பசிக்கவே பசிக்காது. எனி டைமிலும் ஒர்க்கு அதுலேயே ஃபோக்கஸாக இருப்பான். நான் பக்கத்தில் இருந்தால் தான் அவனை சாப்பிட வச்சு டார்ச்சர் பண்ணுவேன். இல்லைனா அவன் சாப்பிடவே மாட்டான். அதனால தான் நான் எப்பயுமே அவனுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்பேன். அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். உங்கள் அண்ணன் சாப்பிட்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன்னு அவனுக்கு தெரியும். அதனாலேயே உங்கள் அண்ணன் கரெக்டாக சாப்பிட்ருவான். இதெல்லாம் ஒரு வகையான லவ்வுடா. லவ் பண்ணி பாரு, அப்போ தெரியும் இந்த லவ்வுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குன்னு உனக்கு அப்போ புரியும். நிஜமாவா சொல்கிற தயாங்கா? டே நிஜமாக தான்டா சொல்கிறேன். என்னையும் உங்கள் அண்ணனையும் பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, இந்த வேர்ல்டுலே பெஸ்ட்டு கப்புள்னா அது நீங்கள் தான் தோணுது. தோணுதா? அதுக்கு காரணம் என்ன? எங்களுக்குள்ளே இருக்க லவ். அதுதான் உன்னை அப்படி தோண வைக்கிது. புரியுதா? புரியுது. சரி, இப்போ போய் நீ ரெஸ்ட் எடு, ரொம்ப யோசிக்காதன்ட்டு தயாங் அங்கேருந்து போயிடுறான். ஜிமினி என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு மொபைல் எடுத்து கால் பண்ணுறான். அந்த சைட் கால் அட்டன் பண்ணி, சொல்லு ஜிமின், என்ன அதிசயமாக எனக்கெல்லாம் கால் பண்ண, என்ன விஷயம்? அது அது சும்மா தான். சும்மாவா? சும்மாலாம் கால் பண்ண மாட்டே. என்ன வேணும் அதை சொல்லு. சுகா, சொல்லு. சாப்பிட்டியா? என்ன? இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்டேன். என்ன திடீர்னு பாசெல்லாம் பொங்குது? பாசமெல்லாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டே இல்லை உங்கள் அண்ணன் கேட்க சொன்னானா? இல்லை நானாக தான் கேட்குறேன். சாப்பிட்டியா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிட்ணும். ஏன் சாப்பிடாம இருக்க? பசிக்கலை, சாப்பிட்ல. அது இல்லாமல் ஒர்க் இருக்குது. ஒர்க்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ, ஃபஸ்ட்டு சாப்பிடு. சரி சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டியா? லைட்டாக. ஏன் லைட்டாக? என்னமோ தெரியல, சாப்பிட்ணுன்னு தோணல, அதான் லைட்டாக சாப்பிட்டேன். சரி நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் ரெஸ்ட் எடுத்துருக்கட்டும், நீ சாப்பிடு. சரி நான் சாப்பிட்றேன். ஈவினிங் வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வர? எனக்கா? ஆமாம், உனக்கு தான். என்ன வேணும்? என்ன புதுசாலாம் கேட்குற? நீ கூட தான் புதுசாக கேட்குற. நான் ஏதாச்சும் கேட்டேனா? இல்லைல்ல. அப்புறம் என்ன, உனக்கு என்ன வேணும்? எனக்கா பிங்க் மில்க் வாங்கிட்டு வரியா? குழந்தைய நீ? எனக்கு அதுதான் பிடிக்கும். சரி நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரியா, நீ பத்திரமா இருன்ட்டு சுகா கால் கட் பண்ணிடுறான். ஜிமினுக்கா சொல்லவா வேணும், அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸு. எதுக்கு ஹாப்பினஸ் பாடுறோன்னே தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பெட்டில் போய் படுத்துக்கிட்டு பில்லோவை ஹக் பண்ணிக்கிட்டு, சுகா நீ ஏன் இவ்வளோ க்யூட்டாக பேசுகிற? இதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் பேசுனதுனால எரிஞ்சு விடுவேன். இப்போ நீ இவ்வளோ க்யூட்டாக பேசுகிற, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு
ஜிமின் பில்லோவை ஹக் பண்ணி தனியாக புலம்பிட்டு இருக்கான். அந்த சைடு சுகா ஆஃபீஸில் உட்காந்து உரக்கே பார்க்க முடியல. ஜிமின் நினப்பாவே இருக்குது. அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. ஐயோ சுகா உனக்கு என்ன ஆச்சு? இத்தனை வருஷம் இல்லாமல் இன்னைக்கு என்ன அவன் நினப்பாவே இருக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையே. அவன்கிட்ட ஸ்வீட்டாக பேசுகிறேன், கோபப்பட மாட்டேன், கிஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆச்சு? எனக்குள்ளே என்ன நடக்குதுன்ட்டு சுகா புலம்பிட்டு இருக்கான். அடிக்கடி வாட்சை பார்க்குறான். ஐயோ இந்த டைம் வேறு சீக்கிரம் ஓடி தொலைய மாட்டுது, வீட்டுக்கு போகணும் போல இருக்கேன்ட்டு சுகா புலம்பிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய பிஏவான ரகு உள்ளே வந்து, பாஸ் இந்த ஃபைலை கொஞ்சம் செக் பண்ணுங்க பாஸ், ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, சுகாவோ கடுப்போட, ஏன் நீ என்ன பிடிங்கிட்டு இருக்கியா, நீ செக் பண்ண வேண்டியதானே. பாஸ் அது நீங்கள் தான், வாயை மூடு, நானே எப்போ டைமு போகுன்னு பார்த்துட்ருக்கேன், நீ என்ன வேலை பார்க்குறியா, எனக்கு இப்போ வேலை பார்க்குற முடியல, எல்லாத்தையும் நீயே பாடான்னு சொல்ல, ரகு ஒன்றையும் புரியாமல் சுகாவே பார்க்க, சுகா வேறு நிமிஷத்துக்கு நிமிஷம் வாட்சை பார்த்துட்ருக்கான். ரகுக்கு வேற என்னாச்சு இவருக்கு, இன்னைக்கு ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறாரு, ஒருவேளை பைத்தியம் எங்கிட்ட பிடிச்சிருச்சான்ட்டு யோசிச்சுக்கிட்டே போய் அவரோட கேம்பில் உட்காந்து அந்த ஃபைலை செக் பண்ணிகிட்ருக்காரு. சுகா வேறு டைம் எப்போ போவோன்ட்டு வாட்சே பார்த்துட்ருக்க. கரெக்டாக மணி 6 ஆறாவனே ஏதோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வீட்டுக்கு போகிற மாரி சுகா வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். ரகுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இவர், எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறாரு, நம்மள கூட கூப்பிடாம போகிறாருன்ட்டு ரகு தீவிரமாக யோசிச்சுட்ருக்கான். சுகா வெளில வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி நேராக போய் ஒரு மால் முன்னாடி காரை நிப்பாட்டி இறங்கி வேகமாக ஓடி ஜிமினிக்கு பிடிச்ச அந்த பிங்க் மில்க் தான் வாங்கிட்டு இருக்கான். பிங்க் மில்க்கை வாங்கி ரொம்ப ஆசையாக அதை பார்த்துட்டு, ஜிமின் நான் வந்துட்டுருக்கேன்டான்னு சொல்லி ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வந்து சைட் பார்க்குறான். ஜிமின் வேற ஆர்வத்தோட சுகா எப்போ வருவான்ட்டு வாசலே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் தயாங்கும் ஜிமினியை பார்த்துட்ருக்காங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. ஜங்குக்கு பார்த்து, ஜங்குக் என்னாச்சு உன் பிரதருக்கு, எதுக்கு இப்படி வாசலே பார்த்துட்ருக்கான்? எனக்கு என்னடா தெரியும், என்கிட்ட சொல்லிட்டா பார்க்குறான். என்னமோ தெரிலடா, இன்றைக்கி உன் தம்பி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசினான். என்ன டிஃப்ரெண்ட்டாக பேசினான்? அதுவா, அண்ணன் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் தனியாக சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், உங்கள் அண்ணன் இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன். அப்படியே சாப்பிட்ற மாரி இருந்தாலும் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு அப்புறமா தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஜிம்மி ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு போய் படுத்துட்டான். நானும் அப்புறம் வந்துட்டேன்டா. என்னன்னு தெரில, திடீர்னு இப்படி கேட்டான். நானும் கொஞ்சம் லவ்வை பற்றி கொஞ்சம் சொன்னேன். அவனும் பூம் பூம் மாடி மாதிரி தலையாட்டினான். என்னாச்சுன்னு தெரியல, இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கான்டா. பார்க்கலாம், நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் கரெக்டான ரூட்டை தான் போகுதுன்னு நினைக்கிறேன்னு ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கான். ஜெமினும் வெயிட் பண்ணி கடுப்பாகி ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி எழுந்து ரூமுக்கே போயிட்டான். ஜிமின் ரூமில் உட்காந்து 6 மணிக்கெலாம் வருவேன்னு சொன்ன சுகா, மணி 7 ஆக போகுது, இன்னும் வரலை. அப்போது என்கிட்ட சும்மா தான் பேசுனியா, உனக்கு என் மேலே பாசமே இல்லைன்ட்டு ஜிமின் மூஞ்சி தூக்கிச்சு உக்காந்துட்ருக்கான். ஜங்குக்கும் டயாங்கும் கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. சுகா இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஜங்குக்கும் தயாங்கும் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்த பார்த்துட்டு எதுவும் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக மேலே அவனுடைய ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜிமினை காணோம். எங்கே போயிருப்பான்ட்டு சுகா ரூமை சுற்றி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் அங்கே பால்கனியில் நிற்கிறத பார்த்துட்டு சுகா பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி மெதுவாக ஜிமின் பக்கத்தில் போய் ஜிமினை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறான். சுகா ஹக் பண்ணோன்னே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமினுக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் சுகா என்ன பண்ணுறேன்னா பார்த்தா தெரியல, ஒன்று ஹக் பண்ணுறேன். ஏன் ஹக் பண்ணுறேன்னா பண்ணக்கூடாதா? இல்லை அப்படி சொல்ல வரல, புதுசாக பண்ணுறியே அதான். இது வரைக்கும் நீ என்னை பண்ண விடலை, அதனால் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நீ பண்ண வந்தியா, நான் பண்ண விடாமல் தடுத்தானா? நானும் பண்ண வரல, நீயும் எனக்கு தடுக்கலை, அதனால் பண்ணலை. இப்போது எனக்கு ஒன்று ஹக் பண்ணணும்னு தோணுது, பண்ணேன். இதில் என்ன இருக்குது, பண்ணக்கூடாதா? நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஆமாம், ஏன் லேட்டாக வந்த? அதுவா, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறது, சீக்கிரமாக தான் கிளம்பினேன், ஆனால் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேனே, அதனால தான் லேட் ஆகிடுச்சி. சரி, எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல.
சாரிடா, டிராஃபிக்கில் அதை மறந்துட்டேன். சரி சரி. ஏன் எனக்காக வெயிட் பண்ணியா? இல்லையே, வெயிட்லாம் பண்ணல. வரேன்னு சொன்னியே, அதான் காணோன்னு பார்த்தேன். அப்போது வெயிட் பண்ணல. ம் வெயிட் பண்ணல. நீ போய் சொல்கிற, அதனால் உனக்கு பிங்க் மில்க் கிடையாது. இஞ்சி சுகர் 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 ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு பிங்க் மில்க் தான் பிடிக்கும், அதில் விளையாடாத. அப்போ உண்மையை சொல்லு. சரி சரி, ஒத்துக்கிறேன். நான் உனக்காக வெயிட் பண்ணேன் தான். வாசலையே பார்த்துட்டு இருந்தேன், நீ எப்போ வருவேன்னு. நீ வரலையா, அதான் கோவமாக ரூமுக்கு வந்துட்டேன். நிஜமாவே நான் வரலன்னு தான் கோவமாக ரூமுக்கு வந்துட்டியா? ஆமாம், நீ வரலன்னு தான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எதுக்கு? நீ என்கிட்ட இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுறது, நீ கூட தான் என்கிட்ட இவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிற. எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கலை? நீயும் இதுக்கு முன்னாடி என்கிட்ட நடந்துக்கல, அதனால் நானும் நடக்கலை. நீ நடந்துக்கிட்டியா? நீ என்கிட்ட கோவமாக நடந்துக்கிட்ட, அதனால் நானும் கோவமாக நடந்துக்கிட்டேன். நீ என்கிட்ட கோவமாக நடந்துக்கிட்ட, அதனால் நான் கோவமாக நடந்துக்கிட்டேன். என்ன சுகா, நான் சொல்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறேன். நான் எங்கடா திருப்பி திருப்பி சொல்கிறேன்? போ, ரொம்ப டீஸ் பண்ணுறேன்ட்டு ஜிமின் கோச்சிக்கு நிற்க சுகர் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் ஃபோர்வர்ட்லே ஐ லவ் யூ. என்ன புதுசாக இருக்குது, ஒரு வருஷத்தில் இப்போ தான் ஐ லவ் யூன்னு சொல்கிறேன், அதுவும் டிவோர்ஸ் கேட்டதுக்கப்புறம். என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டதுக்கப்புறம் என்ன உனக்கு லவ் வேண்டியது இருக்குது? ஆமாம், டிவோர்ஸ் கேட்டேன்னா நீ தான் கொடுக்க மாட்டேன்றியே, நான் என்ன பண்ணுறது? நான் கொடுத்தா வேறு யாராச்சும் கட்டிக்கலான்னு பார்க்குறியா? ஆமாம், கட்டிக்கலாம் தான் பார்க்குறேன். ஷூவா, நான் விட மாட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கல, இருந்தாலும் நீ என் கூட தான் இருக்கணும். பிடிக்கல, ஆனால் நான் கூட தான் இருக்கணுமா? ஆமாம், இருக்கணும் தான். சரி இந்தா உனக்கு பிடிச்ச பிங்க் மில்க்குன்னு சுகர் பிங்க் மில்க் கொடுக்க ஜிமின் ஹாப்பியாக அதை வாங்கி கொஞ்சமும் யோசிக்காமல் அதை ஓப்பன் பண்ணி குடிச்சிட்ருக்கான். பார்க்க ஒரு பேபி மாதிரியே இருக்குது. சுகாவுக்கு பயங்கர சிரிப்பாக வருது. சுகா சிரிக்கிறத பார்த்துட்டு ஜிமின், எதுக்கு சிரிக்கிற? டேய், நிஜமாவே நீ குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கடா. நான் ஒன்றும் குழந்த கிடையாது. ஆமாம்மா, நீ குழந்தை இல்லை தான். ஒரு குழந்தை கூட அழகாக குடிக்கண்டா, நீ ஏன்டா அப்படி சிந்தி குடிக்கிற? சுகா, எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். சரி பிடிக்கும் தான், அதுக்கு பொறுமையாக குடிக்கலாம்ல. என்னால் பொறுமையெல்லாம் கொடுக்க முடியாது. இது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணும் தெரியுமா? இது குடிச்சு பாரு. எனக்கு வேணாம். குடி சுகா, எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுடா. எனக்காக குடியேன். சரி குடிக்கிறேன்ட்டு சுகாவும் குடிச்சு பார்க்குறான். குடிச்சு பார்த்தா அது கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, உன்ன மாதிரி. சிப்போ, என்ன மாதிரி ஸ்வீட்டாக இருக்கான். நீ என்னை எப்போ டேஸ்ட் பண்ண? ஆமாம்ல, நான் உன்னை டேஸ்ட் பண்ணவே இல்லைல்ல. இப்போ டேஸ்ட் பண்ணட்டா? சுகா, என்ன இப்படிலாம் பேசுகிற? எப்படி பேசுகிற? நீ தானே சொன்ன இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணவே இல்லைன்னு. அதான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சுகா, நான் அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் சுகா. இந்த மாதிரிலாம் பேசாத சுகா. இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னா வேறு எப்படி பேசணும்னு சொல்லிட்டு ஜிமினை எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிமினுக்காக ஒன்றும் புரியல. சுகா ஜிமீன் சுகா, என்ன பண்ணுறேன்? நான் விட மாட்டேன். சுகான்ட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. 2 பேரோடைய பாடியும் சேமாக ஹீட் ஆகுது. சுகா ஹெட்டை வந்து ஜிமின் ஃபேஸை பார்த்து ஐ லவ் யூ ஜிமின்னு சொல்லி ஜிமினுடைய ஃபோர்வர்ட்லேயே ஒரு கிஸ் பண்ணுறான். ஃபோர்வர்டில் கிஸ் பண்ணி மெதுவாக அவனுடைய நோஸ் கிஸ் பண்ணுறான். அப்புறம் சீஸ், அப்புறம் அந்த ஸ்வீட்டான லிப்ஸை சுகா அப்படியே ஒரே கவி ரொம்ப ஆக்ரோஷமாக கிஸ் பண்ணுறான். சுகா என்ன பண்ணுற சுகா வலிக்குது சுகா, ஸ்லோவாக பண்ணு சுகா. டேய், கிஸ்ஸுக்கே இப்படி காத்துற, மற்றதுக்கெல்லாம் சுகா என்ன பண்ணிகிட்ருக்கு? சும்மா ஒரு ஜிமின்ட்டு சுகா மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினை ப்ரைடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நேராக ரூமுக்கு தான் போகிறான். ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்கான். சுகா ஜிமினை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு ஜிமினுக்கு மேலே வந்து மறுபடியும் கிஸ் பண்ணுறான். சுகா என்ன பண்ணுற சுகான்னு ஜிமின் சுகாவை தடுக்க பார்க்குறான். ஆனால் சுகா விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜிமினும் சுகாவை ஹக் பண்ணி பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு சுகா என்கிட்ட வந்து ஜிமினோட
அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஜிமினுக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். ஜிமின் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சுகாவும் எழுந்து அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். ஜிமினும் வச்சக்கன்னு எடுக்காமல் சுகாவை பார்த்துட்டு அப்படியே ஆன்னு வாயை பொழந்துருக்கான். சுகாவை பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் மேலே டாப்பில் உட்காந்து ஜிமினை பார்த்துட்டே இருக்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷை ஆகுது, ரொம்ப வெக்கப்பட்டே இருக்கான். சுகா கிட்ட வந்து சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், நானும் நினச்சி கூட தான் பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் யார்? உங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணனா? ஆமாம், உங்கள் அண்ணன் தான் நம்ம 2 பேரையும் ஒரே ரூமில் தங்க வச்சான். தங்க வச்சு ஒரு நாள் கூட ஆகலை, என்னை மொத்தமாக கவுத்துட்டே. நீ மட்டும் என்ன கவுக்கலையா? ஆமாம், உன்னை கவுத்துட்டு தான்ட்டு சுகா போய் ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட லிப்ஸில் ரொம்ப ஸ்பைஸியாக கிஸ் பண்ணுறான். ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பைஸியாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி ஜிமினோட நெக்கில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணி லைட்டாக பைட் பண்ணுறான். சுகா கடிக்காதுடா, வலிக்குது. யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. யார் பார்க்க போகிறாங்க? யாராச்சும் பார்த்தா யார் பார்ப்பாங்க என்னை தவிர? அது இதே மார்க்கு கிரியேட் பண்ணி அண்ணா இல்லை தயாங் பார்த்தா ரொம்ப அசிங்கமாக போயிடும், அப்போ என்னை ஓட்டுவாங்க. சரி பைட் மார்க் பண்ணலன்னு சொல்லிட்டு சுகா ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். சுகா பண்ணுற கிஸ்ஸில் ஜிமின் அப்படியே ஃப்ளைட் ஆகிட்டான்னு தான் சொல்லணும். அப்படியே சுகாவும் ஜிமினும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் சுகாவை பார்த்து, சுகா என்ன சுகா ஒரு மாதிரியே இருக்குது சுகா. இருக்கா எனக்கு அதுக்கு மேலே இருக்குது சுகா. சொல்லு, இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் வரும்னு நிச்சயமாகவே எனக்கு தெரியாதுடா. எனக்கு கூட தான் தெரியாது. நீ என்னை ஹக் பண்ணுற வரைக்கும், என்னை ஹக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடியே நீ அன்றைக்கி குடிச்சிட்டு வந்து அப்படியே வெறும் டவுலும் நின்ன பார்த்தியா, அப்போவே விழுந்துட்டேன்டா. சும்மா சொல்லக்கூடாது. அன்றைக்கி எனக்கு எப்படி தாம்மா இருந்துச்சு? என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். சுகா சுகா என்ன பயமாக இருக்குது? என்ன பயம்? நான் ஹஸ்பண்ட் தானே, அப்புறம் என்ன பயம்? ஹஸ்பண்ட் தான், இருந்தாலும் இந்த விஷயம்னா கொஞ்சம் பயம் தானே. அதெல்லாம் நீ பயப்பட தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன்ட்டு சுகா ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு ஜிமினை பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாமல் கேட்க, ஜிமினும் சொல்லி தலையாட்டான். சுகாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இன்சைட் பண்ணுறான். இன்சைட் பண்ண உடனே ஜிமினுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் லைட்டாக பெயினாக இருக்குது. சுகா வணங்கிது சுகா. சரி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பெயின் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் சொல்லுன்னு சொல்லி சுகா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே ஜிமினுக்கு பெயின் ரிலீஃப் ஆகுது. ஜிமினும் சுகா பார்த்து, சுகா இப்போ ஓகே, பெயின் குறையுது, ஓகேவா, இப்போ பண்ணட்டா? சரின்னு சொன்னோடனே சுகா மெதுவாக பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமினுக்கு வலிக்குது. அப்படியே பில்லோவெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். கொஞ்சமாக சுகா பண்ண சுகா பில்லோவெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, சுகா கொஞ்சம் ஸ்லோ எனக்கு பெயினாக இருக்குல்ல. சரிடா, சரி வலிக்காமல் பண்ணுறேன், நீ பயப்படாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுறான். எப்போல்லாம் ஜிமினுக்கு வலி அதிகமாகுதோ அப்போல்லாம் சுகா கிஸ் பண்ணி அந்த பெயின் தெரியாமல் பார்த்துக்கிறான். சுகாவும் ஜிமினும் டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே மேக்கவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேருமே மேக்கவுட் பண்ண டயரில் 2 பேருமே ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. கீழே ஜங்குக்கும் தயாங்கும் நிறைய ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுட்டு 2 பேரும் கீழே வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் வரலை. தயாங்க்கு வர டவுட் ஆகுது, என்னாச்சு, எதுக்கு இவனுங்க 2 பேரும் கீழே வரல? ஒருவேளை அப்படி இருக்குமோ, இல்லை ஒருவேளை இப்படி இருக்குமோன்ட்டு தயாங்க் தீவிர யோசனை இருக்கான். அப்போ ஜங்கு கிட்ட வந்து, என்ன பேபி யோசிச்சுட்ருக்க? அது இல்லை ஜங்குக்கா, இன்னும் சுகாவும் ஜிமினும் கீழே வரவே இல்லை. நேற்று நைட்டு மேலே போனது, சாப்பிடவும் வரல. நம்ம போய் கூட்டத்துக்கும் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதான் இன்னி வரைக்கும் வராமல் இருக்குது. பார்த்தா ஏதோ டவுட்டாக இருக்குது. என்ன டவுட்டாக இருக்குது? இல்லை, அவங்களுக்குள்ள அப்படிக்கு இப்படி ஏதாச்சும் கசமுசா அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைடா. 2ம் அறவை கடங்க. என்ன தான் பண்ணாலும்
அவ்வளோ சீக்கிரம் பற்றிக்காதீங்க, நம்ம தான் பற்ற வைக்கணுன்ட்டு ஜங்குக் சொல்லிகிட்டு இருக்கான். என்னமோ போன்ட்டு தயாங் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். இப்போ உள்ளார பார்க்கலாம், சுகாவும் ஜிமினும் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேக்கப் ஆகிறது சுகா தான். எழுந்து பார்த்தா ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜிமினோட ஃபோர்வுட்லேயே ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணேன். ஜிமின் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி, என்ன சுகா பண்ணுற, என்ன பண்ணுறேன்னா மார்னிங் கிஸ் பண்ணுறேன். மார்னிங் கிஸ் பண்ணுறியா, சரி சரி நல்லா பண்ணு. என்னுடைய செல்லம் ரொம்ப டயர்டாக இருக்கா? டயர்டாக தான் இருக்குது. நைட்டை என்னை அப்படியே விட்ட பாரு, டயர்ட் இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 ரவுண்டுக்கு மேலே போகிற, உனக்கு கொஞ்சம் அறிவே இல்லை சுகா. நான் என்ன பண்ணேன்? இப்படி பொசுன்னு டெரிபேர் மாரி இருந்தால் யாரு தான் சும்மா இருக்க முடியும்? அதான் ஒரு அடியே பாஞ்சிட்டேன். சீப்போடா, எப்படி வலிச்சிச்சு தெரியுமா? சரி சரி கோச்சுக்காத, ஐ லவ் யூ. லவ் யூ டூ. சரி போய் குளிக்கலாமா? குளிக்கலான்னு சொன்னோடனே சுகா எழுந்து ஜிமினை பெட்டை செல்ல தூக்கிட்டு வாஷ்ரூம் போயிட்டு 2 பேரும் ரொம்ப சேட்டை பண்ணி குளிச்சுட்டு 2 பேரும் வெளில வராங்க. வெளில வந்து 2 பேரும் க்யூட்டாக ரெடி ஆகுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, அப்படியே வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்கான். சுகா வந்து என்னாச்சு, எது ஷை பண்ணுற? இல்லை, அண்ணனையும் தாயாங்கையும் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல, ரொம்ப ஷையாக இருக்குது. அதான் இப்படியே நீ ஷை பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது சுகா? எப்பயும் போல் நார்மலாக இரு. எப்படி நார்மலாக இருக்க முடியும்? உன் கூட இப்படி இருந்ததுக்கப்புறம் உன்னால் நார்மலாக இருக்க முடியுமா? அதுக்காக நீ போய் சொல்ல போறியா நைட்டு அங்கிட்ட போய் ஒன்றா இருந்தான்னு? வேறு என்ன பண்ண? நீ நார்மலாக இரு. ஏதாச்சும் பண்ணேன்னு காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்தாது. சரி சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு ஜிமின் அஷூரன்ஸ் கொடுக்குறான். சுகாவும் ஸ்மைல் பண்ணிட்டு சரிவா கீழே போகலன்னு 2 பேர் கீழே வராங்க. கீழே வரும்போதும் ஜங்குக்கும் தயாங்கும் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. சுகாவும் ஜிமின் வரத்தை பார்த்துட்டு, என்னாச்சு 2 பேரும் ஏன் லேட்டாக வரீங்க கேட்க. அதுவா, நைட்டு சரியாக தூக்கம் இல்லை, அதனால தான் லேட்டாக வரோம். ஆமாம், அப்படி 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நைட்டு ஃபுல்லாக? அது அது ஜிமின், என்ன நீயே உளறி காட்டி கொடுத்துட போட்டிருக்கு. ஆமாம் இதே இரு, நான் பேசி சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு சுகா அவங்கள பார்த்து, இங்கே பாருங்கள், தூங்காமல் இருந்து இங்கே அவங்க ஒன்றையும் கேட்கல. தம்பி நைட்டு போல் என்னை தூங்க விடாமல் பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டான். இவனெல்லாம் எப்படி தான் வச்சிருக்கீங்களோ தெரில. ச்சே, இவன் கூட இருக்கிறதே எனக்கு கட்டுப்பாக இருக்குன்ட்டு சுகா கோபமாக பேசிட்டு அவனுடைய ஃபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போட்டு கிளம்பி போயிட்டான். ஜிமினுக்கு அடா பாவி, நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட, நான் என்னடா பண்ணுவேன்? இதுக்கு திரும்பி கேள்வி கேட்பான்டா. என் அவள்கிட்ட கூட சமாளிச்சிடுவேன்டா. என் ஃப்ரெண்டு இருக்கான் பாரு தயாங்கு, அவளை சமாளிக்கவே முடியாதுடா. நான் என்னடா பண்ணுவேன்ட்டு ஜிமின் பாவத்தோடு நின்றுட்டுருக்கான். அப்போது தயாங் கிட்ட வந்து, என்ன ஜிமினா, நான் என்னை தூங்க முடியாமே, அப்படியே என்ன பண்ணேன்? அது அது சொல்லு ஜிமினா, பார்த்து ஏன் தடு மாறுது? அதெல்லாம் ஒன்றில் தயாங்கா, எனக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அதான் முடி இழுத்து போட்டு சண்டை போட்டு வந்தோம். சண்டை போட்டியா? முடியெடுத்து சண்டை போட்டியா இல்லை கட்டில் சண்டையா? தயாங்கா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்காது, இந்த மாதிரி என்கிட்ட பேசாதன்ட்டு ஜிமின் கோச்சிட்டு இருந்தவன் போயிடறான். தயாங்கு எதுவும் புரியுது, லைட்டாக ஸ்மைல் பண்ணி உட்காந்துட்ருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சுகா இப்போ ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமினும் வீட்டில் உட்காந்து வழக்கம் போல் அவனுடைய சீரியஸ் பார்த்துட்ருக்கான். சீரியஸ் பார்த்துட்டு எழுந்து தண்ணி குடிக்கணும்னு வந்தவன் திடீர்னு மயங்கி கீழே விழுறான். ஜிமின் விழுந்த பார்த்தோன்னே ஜங்குக் ஓடி போய் ஜிமினை தூக்கி, ஜிமின் என்னாச்சு ஜிமின், எழுந்துருன்னு ஜிமின் எழுப்ப பார்க்குறான். ஜிமின் அந்த மயக்கத்தே இருக்கான். ஜங்குக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயான் கூப்பிட, தயாங் ஓடி வந்து, என்னாச்சு ஜங்குக், ஏன் ஜிமின் விழுந்து கிடக்குறான்? ஜயாங் என்னாச்சு ஜங்குக்? ஜிமின் விழுந்துட்டான்டா, எழுந்திருக்க மாட்டான். சரி, அவனை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு சோஃபாவில் படுக்க வை, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு தயாங் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறான். ஜங்குக்கும் தூக்கின்னு போய் ஜங்குக்கும் ஜிமினை தூக்கிட்டு போய் சோஃபாவில் படுக்க வைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் வந்து ஜிமினை செக் பண்ணிவிட்டு ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணி ஜங்குக்கையும் தயாங்கையும் பார்த்து, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது, எல்லாம் நல்ல விஷயந்தான் டாக்டர். அவன் மயங்கி விழுந்துட்டான், இதில் நல்ல விஷயம் என்ன இருக்குது? ஐயோ ஜங்குக், ஒன்றுமா புரியல? உன் தம்பி கன்சீவாக இருக்கான். என்ன, கன்சீவாக இருக்கானா? ஆமாம் ஜங்குக், கன்சீவாக தான் இருக்கான், அதான் மயங்கி விழுந்துட்டான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், எனக்கு கொஞ்ச நேரத்தில் எழுந்துக்கப்புறம் நல்லா சாப்பிட கொடுங்கன்னு சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாரு.
ஜங்குக்கும் தயங்கும் ஒன்றும் புரியல. அப்படியே திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஓ ஜங்குக் தயங் காதுகிட்ட வந்து, டேய் என்னமோ சண்டை போட்டானுங்க, அடிச்சுக்கினானுங்க. இப்போ என்னமோ இவன் கன்சீவா இருக்கான். என்னடா நடக்குது இங்க? இவனுங்க எப்போ ஒன்று சேர்ந்தானுங்க? அதெல்லாம் இவனுங்க எப்பயோ ஒன்று சேர்ந்துட்டானுங்க. எப்போ? அன்னைக்கு நைட்டு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருந்தாங்க தெரியுமா? அன்னைக்கு கூட காலை வர லேட்டாக வந்தானுங்களே. ஆமாம், அன்னைக்கே ஒன்று சேர்ந்துட்டானுங்க. இது ஏன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை? எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ நிஜமாவாடா? ஆமாம் ஆமாம். அதனால தான் உன் தம்பி கன்சீவாக இருக்கான். ஆமாம்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன் தம்பிக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுறேன். எனக்கு எங்கே பண்ணுற? உனக்கு என்ன பண்ணலை? எனக்கும் பேபினா பிடிக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. ம் பண்ணலாம் பண்ணலாம். எனக்கு இப்போ ஒரு டபுள் ஓகே பண்ணலாமான்னு கேட்க, தயங்க் ஸ்மைல் பண்ணிகிட்டே போடான்னு சொல்லிட்டு ரூமுக்கு ஓடிறான். ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே உட்காந்துட்டுருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் ஜங்குக்கும் உட்காந்து பார்த்துட்டு, அண்ணா என்னாச்சு? என்னாச்சா? அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னாச்சுண்ணா? எதுக்கு மயங்கி விழுந்த? என்ன கேட்டா? எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? சரி, டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணாங்க. செக் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? நீ கன்சீவாக இருக்கான்னு சொன்னாங்க. என்ன? கன்சீவாக இருக்கானா? ஆமாம், கன்சீவாக இருக்க. நீயும் சுகாவும் சண்டை போட்டீங்க, டிவோர்ஸ் கேட்டீங்க. இப்போ எப்படி நீ கன்சீவ் ஆன? ஆனால் அது 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 எனக்கு எல்லாம் புரியுது, நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஜங்குக் ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. சுகா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் ஜங்குக், ஜிமின், தயாங் 3 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. சுகாக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே ரூமுக்கு போவ. சுகா ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட இம்பார்ட்டண்டாக பேசி ஆகணும். சொல்லுங்கள் ஜங்குக், என்ன பேசணும்? சுகா, நான் நல்லா யோசித்து பார்த்துட்டேன். உனக்கும் ஜிமினுக்கும் ஒத்து வராதுன்னு தோணுது. உங்களுக்கும் ஜிமினை பிடிக்கல, ஜிமினுக்கும் உங்களை பிடிக்கல. ஸோ நான் டிவோர்ஸுக்கு ஒத்துக்கிறேன். என்ன என்ன எனக்கு புரியல. நீங்கள் தான் கேட்டீங்க டிவோர்ஸ், அதனால் நான் டிவோர்ஸுக்கு ஒத்துக்கிறேன். இந்தாங்க டிவோர்ஸ் பேப்பரை சைன் போடுங்க, நான் என் தம்பியை கூப்பிட்டு போகிறேன் சொல்ல, ஜிமினுக்கும் சுகாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. தயாங் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். சுகாக்கா என்ன பண்ண தெரியாமல் அப்படியே திருன்னு முடிச்சிட்ருக்கான். ஜிமினுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். அப்போது சுகா ஜங்குக்கை பார்த்து, இன்னும் 1 மந்த் முடியலையே, அப்புறம் எதுக்கு இந்த டிவோர்ஸ்? உங்களுக்கு தான் பிடிக்கலையே, எதுக்கு இந்த 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும்? பேசாமல் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க. நாங்களும் இங்கே வேஸ்ட்டாக உக்காந்துட்ருக்கோம். எங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகுது. எனக்கும் பிஸ்னஸ் இருக்குது, தயாங்க்கும் பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால் வேஸ்ட் ஆஃப் டைம் எதுக்குன்னு யோசிக்கிறேன். நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்ல, சுகாவுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். சுகாவுக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கான். ஜங்குக்கும் சிரிப்பாக வருது, தயாங்க்கும் சிரிப்பாக வருது. ஆனால் காண்டிக்காமல் ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுகாவுக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் ஒரு மாதிரியாக வரான். கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்குது. என்ன பேசுன்னு தெரியாமல் ஒரு விதமாக பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் நின்றுட்டுருக்கான். சுகா பயப்படுறதையும் நடுங்கிறதையும் பார்த்த ஜிமின் அதுக்கு மேலே பொறுமை இல்லாமல் எழுந்து, போதும் எல்லோரும் நிறுத்துங்க, ரொம்ப தான் சுகா ஓட்டிகிட்ருக்கீங்க. சுகா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் சும்மா உங்கள்கிட்ட விளையாடுறாரு, மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் பயப்படாதீங்க. யார் விளையாடுனது? நான் நிஜமாக தான் சொன்னேன், டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி. இது என்ன இருக்குது? அண்ணா, இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? இப்போ என்ன? நாங்களே சொல்கிறோம், நானும் சுகாவும் ஒன்றா இருக்கோம், போதுமா? ஜிமின், நீ சும்மா சுகா, ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நான் கன்சீவாக இருக்கேன், டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன, கன்சீவாக இருக்கியா? ஆமாம், இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லை. அண்ணன் தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். அவன்கிட்ட பாவின்ட்டு சுகா ஹாப்பியாக ஜிமினை தூக்கி அப்படியே சுற்றிட்டு இருக்கான். ஜிமினும் சுகா, போதும் போதும், தலையை சுற்றி இறக்கி விடுங்க, இறக்குங்க, சரி சரின்ட்டு சுகாவும் இறக்கி விடுறான். இந்த அயாங்கும் ஜங்குக்கும் இவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜங்கு கிட்ட வந்து, பார்த்தீங்களா சுகா, நான் அப்போவே சொன்னேன்ல, ஜிமின் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓகே சொல்லுவீங்கன்னு. இப்போது நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? நீங்கள் உண்மையாக தான் சொன்னீங்க ஜங்கு. நிஜமாகவே உங்கள் பிரதர் ரொம்ப ஸ்வீட் க்யூட் தான். நான் தான் இந்த க்யூட்டை இத்தனை ரசிக்காமல் இருந்துட்டேன். இப்போயாச்சும் தெரியுது, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கே இந்த 1 மந்த்தில் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்க டிவோர்ஸ் கேட்டீங்களோன்ட்டு நான் தான் டெய்லியும் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த எந்த பயமும் இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டு சுகாவை ஹக் பண்ண, சுகாவும் ஜங்குக்கு ஹக் பண்ணி தான் பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. சுகா எட்ட வந்து ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணி அவனோட ஃபோரில் கிஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்ல, ஜிமினும்
சுகோ டைட்டாக ஹக் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்கிறான். ஓகே கைஸ், இந்த மூவியை இதோட முடிச்சுக்கிறேன். எப்படிச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்கடா. நான் மூவி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலான்னு பார்த்தேன். பட் அது ரொம்ப லாங்காக போயிடுச்சுடா. ரொம்ப லாங்காக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரில. பிடிக்கும்னு நம்புகிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ்.